இந்த நாளிலே நம் எல்லார் மேலேயும் பிசாசினாலே போடப்பட்டிருக்கிற கடினமான நுகங்கள், நுகத்தை குறித்து தான் அந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். நுகங்கள் பல பெயரிலே, பல உருவத்திலே, பல ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கை மேலாக போடப்பட்டிருக்கிறது. நுகம் என்று சொல்லும்போது அந்த 2 மாடுகளுக்கு இடையில் அந்த வண்டியை இழுக்கும்படியாக அதன் கழுத்தின் மேலே போடப்பட்டிருக்கிறதான அந்த பலகை தான் நுகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பலகை அநேக நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில் பிசாசினாலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நாம் அந்த பாரத்தை இழுத்து 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 நாம் நொந்து போய் பலவீனத்தோடு இந்த நாளிலே வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தரும்படியாய் அதற்குரிய ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். இந்த நுகத்தில் ஒரு நுகம்தான் கல்லறையின் நுகம். இந்த நுகம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம அபிஷேகம் பெற்றிருந்தாலும் நம்ம மேலே பிசாசினால் போடப்பட்டிருக்கிற நுகங்கள் இன்னும் முறிக்கப்படாதபடிக்கு, அவ்விதமே நாம் இன்னும் சுமந்து சுமந்து களைத்து இழைத்து நடக்க முடியாதபடிக்கு நாம் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம். அதை நாம் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, என் மேலே இந்த தீமையின் நுகம் இருக்கிறது, அது இந்த நாளிலே உடைக்கப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும். அதிலிருந்து நானும் என்னுடைய குடும்பமும் சபையும் இந்த நாளிலே விடுதலையை பெறும்படியாக நாங்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிசாசினால் போடப்பட்டதான நுகமும் இருக்கிறது, தேவனாலே போடப்பட்டதான நுகமும் இருக்கிறது. அதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இங்கே தேவனாலே போடப்படுகிறதான ஒரு நுகமும் ஒன்று இருக்கிறது. அதில் 28ஆம் வசனம் பாருங்கள். 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். களைப்படைந்து மிகுந்த பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு அளிப்பேன். நான் ஒரு டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்கேன், அந்த டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் வருத்தத்தோடு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறோம், நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் நம்முடைய நுகத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்துருவோம். ஆண்டவருடைய நுகத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அதில் பாருங்கள், அடுத்த வசனம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30ஆம் வசனம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நான் வச்சிருக்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் பாருங்கள். என் பணிகளை ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் பணிவும் கொண்டவன், உங்கள் ஆத்துமாவிற்கு ஓய்வை கண்டடைவீர்கள். நான் உங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லும் வேலை எளிதானது, நான் உங்களை சுமக்க சொல்லும் பலு லேசானது என்று இயேசு கூறினார். அவர் சொல்லுகிறதான காரியங்கள் மிகவும் எளிதான ஒரு காரியமாக இருக்கிறது. கடினமான ஒரு காரியத்தையோ பாரத்தையோ அவர் நம்ம மேலே வைக்க விரும்பலை, அதற்காகவும் அவர் அழைக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய நுகத்தை நீங்கள் உங்கள் மேல் வைத்து கொள்ளுங்கள், என்னுடைய சுமை லகுவாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்காம பிசாசினுடைய சத்தத்தை கேட்டு, அவன் சொல்லுகிறதான வார்த்தைகளின்படி கேட்டு, அவன் காட்டுகிற பாதைகளில் நாம் நடக்கும் பொழுது அவனால் நம்ம மேலே வைக்கப்பட்டுகிறதான சுமைகள் மிகவும் கொடூரமான ஒன்றாக இருக்கிறது. அதை சுமக்க முடியாதபடிக்கு இந்த நாட்களில் அநேக குடும்பங்கள், ரட்சிக்கப்பட்டதான குடும்பங்களே, அபிஷேகம் பெற்றதான குடும்பங்களே, அந்நிய பாஷை பேசுகிறதான ஆத்மாக்களே இந்த நாட்களில் சோர்ந்து போயிருக்கிறாங்க. சோர்ந்து போயிருக்கிறதான நமக்கு உற்சாகத்தை படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறாங்க.
இந்த நுகத்தை உடைக்கக்கூடிய, இந்த தீமையின் நுகத்தை உடைக்கக்கூடிய உண்மை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழச் செய்த பரிசுத்தாவியானவரிடத்தில் உண்டு. அந்த பரிசுத்தாவியானவர் தான் நம்ம மேலே இருக்கிற நுகத்தை உடைத்து போட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த கல்லறை என்றதான இந்த ஒரு இடத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 20ஆம் வசனம் வரலும் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கடலுக்கு அக்கறையில் இருக்கிறதான கதரேனியருடைய நாட்டிற்கு வரார். அந்த நாடு இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்கிறதான ஒரு புறஜாதிகளுடைய ஒரு இடமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு தேடி போகிறார். போகும்பொழுது படகுல ஏறி போகிறாரு. போகும்பொழுது படகுல பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம். பிசாசுக்கு தெரியும் நம்மளுடைய ராஜ்யத்தை உடைக்கும்படியாக, நாம் வைத்திருக்கிற நுகத்தை உடைக்கும்படியாக இந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்தால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மை தெரிந்து கொண்டால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம மேலே போடப்பட்டிருக்கிறதான நுகங்கள் காலமாக எத்தனையோ தலைமுறை வழியாக நம்ம தகப்பனுடைய தாயினுடைய வீட்டின் வழியாக வருகிறதான, பரம்பரையாய் வருகிறதான நுகத்தை நாம் நம்மேல் சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நுகத்தை முறிக்கும்படியாக தான் இயேசு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவ்விதமாக அவர் வரும்பொழுது அந்த காற்றும் கடலும் இறைகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அதை அதட்டி அமைதிப்படுத்தி அந்த கதரேனருடைய நாட்டிற்கு வரார். இந்த இஸ்ரவேல் நாட்டில் பக்கத்தில் இருக்கிறதான இந்த பகுதிக்கு அங்கே ஏன் இயேசு போகிறார் என்று சொன்னால், அங்கே பன்றிகள் அதிகமாக இருக்கும். பன்றி வளர்ப்பாங்க, பன்றி இறைச்சி சாப்பிடுவாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பன்றி இறைச்சி என்பது ஒரு கொடுமையான ஒரு தீட்டான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை சாப்பிடக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு யெகோவா தேவன் அவனுக்கு கொடுத்த கட்டளைகளில் பன்றியை சாப்பிடக்கூடாது. இப்போது இந்த பன்றியை சாப்பிடும்படியாக இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு ஆசை வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேசத்தில் பன்றியை அடிக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கிராஸ் பண்ணி, அந்த பார்டரை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டால் கதரேனருடைய நாட்டுக்கு வந்துடலாம். அங்கே போனால் நிறைய பன்றிகள் இருக்கும், அவங்களுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். இப்போ முன்னாடி கூட நம்முடைய தமிழ்நாட்டில் மது விலக்கு இருந்துச்சு. அப்போது மது சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பாண்டிச்சேரிக்கு போயிடுவாங்க. போனால் அங்கே போய் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு எதுவும் கொண்டு வர முடியாது, வழியில் செக் போஸ்ட் இருக்கும், குடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுமே இஸ்ரவேல் நாட்டிலிருந்து கதரேயருடைய நாட்டிற்கு போய் பன்றி இறைச்சி சாப்பிடுவாங்க. அப்போது கர்த்தர் பார்த்தாரு, இவங்களுக்கு நம்ம கட்டளை கொடுக்குறோம், ஆனால் கட்டளையை மீறி இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்டரை கிராஸ் பண்ணி போய் சாப்பிட்றாங்க. அப்போ பாவம் இல்லையா? எந்த இடத்துல இருந்தாலும் நாம் செய்கிறதான தீமையான காரியங்களுக்கு நாம் நிச்சயமாகவே ஒரு நாளிலே தேவ சமூகத்தில் நாம் பதில் கொடுத்தே ஆகணும். இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற பன்றிகள் எல்லாத்தையும் அடித்து சாகடிக்கணும்னு ஒரு திட்டம் கொடுக்குறாரு. அப்போது அந்த இடத்துக்கு போனவுடனே அந்த இடத்துல பாருங்கள், 2ஆம் வசனம், அவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதன் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் கல்லறைகளிலே குடியிருந்து வந்தான். அவனை சங்கிலிகளினாலும் கட்டவும் ஒருவனுக்கும் முடியவில்லை. அவன் பல முறை விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டும் சங்கிலிகளை தகர்த்து விலங்குகளை உடைத்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் முடியவில்லை. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து சத்தம் போட்டு கல்லுகளினால் தாயினை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்தில் பார்த்தபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, வேதனைப்படுத்த வேண்டாம் என்று தேவனுடைய பெயரிலே உம்மை கேட்டுக்கொள்கிறேன் என்று அதிக சத்தமிட்டு சொன்னான். ஏனென்றால் அவர் அவனை பார்த்து, அசுத்தாவியே, இந்த மனிதனை விட்டு வெளியே போய் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகர் இருப்பதினால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி
தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விட வேண்டாம் என்று அவரை அதிகமாக வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அந்த இடத்தில் மலையின் அருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் அவரை பார்த்து, பன்றிகளுக்குள்ளே போக அவைகளுக்குள் எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போனது. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து போனது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது நடந்தவைகளை பார்ப்பதற்காக மக்கள் புறப்பட்டு இயேசுவிடம் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன் புத்தி தெளிந்து உடை அணிந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்து பயந்தார்கள். பிசாசு பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் நடந்தவைகளை பார்த்தவர்களும் அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார்கள். அப்பொழுது தங்களுடைய எல்லைகளை விட்டு போக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே அவர் படகில் ஏறும்பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் இயேசுவோடு வருவதற்கு தனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு அனுமதி கொடுக்காமல், நீ உன் குடும்பத்தாரிடம் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு மனமிறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவளுக்கு சொல் என்று சொன்னார். அப்படியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தப்படுத்தினால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே நடந்ததான சம்பவம் இதுதான். பிசாசு பிடித்திருந்தவை இயேசுக்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் பண்ணுறான், எங்களை இந்த பக்கத்தில் இருந்து எங்களை துரத்திடாதீங்க, ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம். இதுதான் இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டுன்றது. நம்ம இருக்கிற இடத்தை கண்காணித்து கொண்டு ஆக்கிரமித்து அந்த இடத்துல கிரியேட் செய்கிற அசுத்த ஆவி டெரிட்டோரியல் ஸ்பிரிட். இது அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணி கொண்டே இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுது, ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குது, எங்களை இந்த பக்கத்தில் இருந்து எங்களை துரத்திடாதீங்க, நாங்கள் இந்த பக்கம் எங்களுக்கு ரொம்ப பழகினவங்க, இங்கே இருக்கிற ஆட்களை பற்றி எங்களுக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இவங்க செய்வாங்க, குடினா குடிப்பாங்க, போய் திருடுனா திருடுவாங்க, உடைனா உடைப்பாங்க, அடினா அடிப்பாங்க, எது வேணாலும் செய்வாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துலையே இவங்களை வைத்து எங்களை வேலையெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். எங்களை இப்போ ஒரு புது இடத்துக்கு கொண்டு போயிட்டிங்கன்னா அங்கே போய் அவங்கள ஸ்டடி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடும். அவங்க யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியாது. அதனால் எங்களை இந்த பக்கத்துலேருந்து எங்களை துரத்த வேண்டாம் என்று சொல்லி பிசாசு வேண்டிக் கொள்கிறான். பிசாசுடைய விண்ணப்பத்தை கேட்டு இயேசு அப்படியே செய்தார். அப்போது ஒரு பிசாசுடைய ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டாரா? நமக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போயிடுது. பிசாசுடைய ஜபத்தை கேட்டார். முதலாவது கொலைக்காரனுடைய காயினுடைய ஜபத்தை கேட்டார். அவருடைய பக்கத்தில் தொங்கி கொண்டிருந்ததா கல்லனுடைய ஜபத்தை கேட்டார். நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க போதுமானவராக இருக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அந்த பிசாசுகள் எல்லாமே அந்த பன்றிகளுக்குள்ளாக கடந்து போயிடுது. இப்போது பிசாசு பிடித்தவனுக்கு ஒரு விடுதலை. அவன் என்ன பண்ணுறான், அந்த 15ஆம் வசனம், இயேசுவிடம் வந்து, லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன் புத்தி தெளிந்து உடை அணிந்து உட்கார்ந்து இருப்பதை பார்த்து பயந்தான். இதுக்கு முன்னாடி இந்த ஜனங்க பயப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்குது. அவன் எப்போ பார்த்தாலும் கல்லுகளினால் கீறுவான், அவனை அடக்க முடியாது, கூக்கரில் இட்டுக்கொண்டே இருப்பான். அதனால் இவன் அந்த கல்லறையிலேருந்து ஊருக்குள்ளே வந்தாவே ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடி ஒளிந்து கதவை சாத்திக்குவாங்க. தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள்லாம் பயந்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. ஐயோ பைத்தியக்காரன் வந்துட்டான், என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. இப்போது அவனுக்குள்ளே இருக்கிறதான அசுத்தாவி போய் அவன் புத்தி தெளிந்து இயேசுவனுடைய பாதத்தில் அருகில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்பயுமே அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது. நம்மளை பார்த்தா நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நம்முடைய சொந்தக்காரங்களுக்கும் ஒரு பயமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்குள்ள இயேசு இருக்கிறார், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு எதிராக என்ன செய்தாலும் எதுவும் நம்மளை தொட முடியாது அப்படின்னு சொல்லி மற்ற ஜனங்களுக்கு புரியும். ஆனால் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆனால் தான் நம்ம மற்றவங்களை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறோம். பயப்படவே வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் ஒரு நுகம், பயத்தின் நுகமாக இருக்கிறது. மற்ற ஜனங்களை பார்த்தா பயம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நுகத்தை கர்த்தர் இந்த நாளிலே உடைக்கப் போகிறார். இது கல்லறையின் நுகமாக இருக்கிறது. கல்லறையிலே அவன் இஷ்டத்துக்கு தெரிந்து கொண்டிருந்ததான அந்த லேகியோன் பிடித்ததான அந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுத்தார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்த விட்டு அந்த ஜனங்களை என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்ககிட்ட 17ஆம் வசனம், அப்பொழுது
தங்களுடைய எல்லைகளை விட்டு போக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஏன்? இவர் என்ன தீமை செஞ்சார்? ஆனால் அந்த ஜனங்களுக்கு இவரை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதனால் அவர்கிட்ட வந்து ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, அவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க, நீங்கள் இந்த இடத்த விட்ட போயிடுங்க. ஏன்? பிசாசு பிடித்திருந்தவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க, அதனால் நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்கள் உடனே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்த விட்டு போகிறாரு. போகும்பொழுது இந்த பிசாசு பிடித்தவனும் என்ன பண்ணுறான்? அவனும் போய் நானும் உங்கள் கூட வரட்டுமான்னு வேண்டிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 18ஆம் வசனம், அப்படியே அவர் படகில் ஏறும்பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் இயேசுவோடு வருவதற்கு தனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? அனுமதி கொடுக்காம, உனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நீ உன் குடும்பத்தார் இடத்திலும் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு மனமிறங்கி உனக்கு செய்தவைகளெல்லாம் அவளுக்கு சொல் என்று சொன்னார். அப்படியே போய் அவன் தனக்கு தேவன் செய்த எல்லாவற்றையும் அந்த தேசத்தில் அவன் பிரசித்தப்படுத்தினான். அந்த பகுதியில் முதலாவது மிஷனரியாக்க இந்த லேகியோன் பிடித்ததான இந்த மனிதனை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். நம்மையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுடைய பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும். அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்முடைய பகுதியில் இருளில் இருக்கிறதான ஜனங்கள், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அதை உணர முடியாமல் நம்ம இருளிலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நமக்கு பழகிடுச்சு அந்த இடம், நமக்கு பழகிடுச்சு அந்த காரியங்கள். அதனால் இருளிலேயே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இருளில் இருக்கிறதால நம்மை வெளிச்சத்துக்கு வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். ஏன் இருளில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மேலே இந்த கல்லறையின் நுகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கல்லறையின் நுகம் உடைக்கப்பட்டால் ஒழிய நம்மால் வெளிச்சத்திற்கு வர முடியாது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. அதை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தும்படியாகவே தேவன் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார். இங்கே இந்த மனிதனை பார்க்கும் பொழுது அவன் பிசாசு பிடித்தவன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? இயேசுவை பார்த்த உடனே இயேசுவை நோக்கி வருகிறான். இயேசுவோடு வந்த சீஷர்கள் கூட அவனை பார்த்துட்டு மிகவும் பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மனுஷனுடைய நிலைமை அவ்வளவு கொடூரமானதாக இருக்கிறது. இயேசுவோடைய சீஷர்கள் இறங்கின உடனே அந்த மனிதன், இறந்த மக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த குகைகளிலிருந்து அந்த மனிதன் வெளியே வந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவன் எப்பயுமே அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் தான் இருந்துச்சு. இரவும் பகலும் கூக்குரலிட்டுக்கிட்டே இருந்தான், கத்திக்கிட்டே இருந்தான், தன்னைத்தானே கல்லுகளினாலே காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். இதுதான் அந்த மனுஷனுடைய நிலைமை. ஒருவேளை பேதுரு என்ன பண்ணியிருப்பார்? போட்டில் தான் வந்தாங்க. அந்த போட்டில் அந்த துடுப்பு வலிக்கிற அந்த துடுப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு வந்து வச்சுருப்பார். இயேசு இருக்கிறதும் தெரியாமல் இந்த பிசாசு பிடிச்சி வந்து நம்மளை ஏதாவது தாக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறது, அவனை ஒரு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி பேதுரு கூட என்ன பண்ணியிருப்பார்? கோபத்திலே இருந்திருப்பார். ஏன்னா இவர் கெத்செமனே தோட்டத்தில் பாருங்கள், இயேசுவை பிடிக்க வரும்பொழுது இவர் என்ன பண்ணுறார்? அவருடைய கையில் ஒரு பட்டயம் இருந்தவனையே பட்டயத்தை எடுத்து அந்த வேலைக்காரருடைய காதை வெட்டிவிட்டான். அதனால் எந்த இடத்துலையுமே துருன்னு இருப்பான் பேதுரு. ஆனால் இந்த இடத்துலையும் அவனுடைய அந்த முந்திரி கொட்டத்தனம் அவன் என்ன பண்ணிட்டான்? இயேசு தன்னோடு இருக்கிறத அவன் அறிஞ்சுமே அந்த கலரில் இருந்ததான அந்த லேகியோனை பார்த்து பயந்து ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்திருக்குது. ஒரு ஆயத்தத்தோடு அவன் வந்தாலும் ஒரு தாக்கிடலாம், அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்ற அந்த தைரியத்தில் அவன் இருந்திருக்கிறான். ஆனால் அந்த பிசாசை விரட்டக்கூடிய வல்லமை அவரோடு இருக்கிற இயேசுவுக்கு இருக்கிறது என்பதை அவங்க அறிந்து போயிட்டாங்க. எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். ஆனால் அதையெல்லாம் பார்த்துட்டுமே இந்த சீஷர்கள் பயந்ததான பயம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு இருந்த கலக்கம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு இருக்கிற அவிஸ்வாசம் இருக்குது பாருங்கள், அது அதிகமாக இருந்தது. இன்றைக்கு இயேசுவை ஆராய்த்து கொண்டு இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான தாக்கங்கள் இந்த நாளில் இருக்க. ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா நமக்கு வருகிற பயம் இருக்குது பாருங்கள், அதுக்கு அளவே இருக்காது. ஒரு சின்ன கட்டியாக தான் இருக்கும், அது நம்மளோட கற்பனைக்குள்ளே போய் அது பெரிய கட்டியாக மாறிடும். ஆப்ரேஷனுக்கு போகணும், ஐசியூவில் வச்சுருக்கணும், இப்படியெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம அந்த சின்ன கட்டியை பார்த்து பயந்துகிட்டே இருப்போம். அந்த கட்டியை பார்த்து பேசணும். மலையை பார்த்து பேசும் பொழுது விசுவாசத்தோட அந்த மலைகள் கடலுக்குள்ளே போய் விழுந்துடுமா. இப்போ நம்ம மேலே இருக்கிற பிரச்சனைகள், நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, நம்முடைய தேவை, அது எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அதை அவர் மாத்திர இயேசுவாலே முடியும்.
அந்த நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்கு வேண்டும். ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாதபடிக்கு நம்ம மேலே பிசாசு ஒரு நுகத்தை வைத்திருக்கிறான். அதுதான் இந்த கல்லறையின் நுகமாக இருக்கிறது. அதை இந்த நாளில் உடைக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்து அந்த மனிதனுடைய கை கால்கள் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தது. அந்த சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அந்த சங்கிலிகளெல்லாம் உடைச்சிடுவானான். அப்போது அசுத்த ஆவிக்கே சங்கிலிகளெல்லாம் உடைக்கக்கூடிய அந்த வல்லமை இருந்துச்சுன்னா, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் எனக்கு முன்பாக சமபூமியாவா என்று சொல்லி நாம் சொல்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் நடக்க மாட்டேனுது. வாயில் சொல்கிறோம், இருதயத்தில் விசுவாசிக்கிறதே இல்லை. இருதயம் ஃபுல்லாக அவிசுவாசத்தினாலும் கலக்கத்தினாலும் நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிசாசு நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி நம்ம மேலே நுகத்தை வைத்திருக்கிறான். அந்த நுகம் இருக்கிறதே தெரியாத நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்கு வரோம், ஆராதனை செய்கிறோம், காணிக்க போடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் பிசாசினால் வைக்கப்பட்டதான நுகங்கள் இன்னும் நம்ம மேலே இருக்குது. அந்த நுகங்கள் உடைக்கப்பட வேண்டும். அவனால் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த சங்கிலிகள் உடைக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த நாட்களில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்படியே இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் நிறைய பேருக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவங்களுக்கு பகலில் இல்லைன்னா அவங்க மேலே இருக்கிற அந்த போராட்டம் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இரவு நேரத்தில் தூக்கமே வராது. ஒரு விதமான பயம், இது என்னைக்கு மாறும், என்னைக்கு தீரும், என்னைக்கு கிடைக்கும், என்னைக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்ச உடனே நம்முடைய வாழ்க்கையில் தூக்கம் இல்லாமல் போயிடுது. நிறைய பேர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க மேலே காரணம் பிசாசினால் போடப்பட்டிருக்கிற ஒரு நுகம் ஒன்று உண்டு என்பதை அவங்க அறியாதபடி இருக்கிறாங்க. தூக்கமே இல்லைங்க, தூக்கமே வரல அப்படின்றாங்க. தூக்கம் இல்லைன்னா பிசாசினாலே போடப்பட்டிருக்கிற உங்கள் கண்களுக்கு புலப்படாத அறியாத ஒரு நுகம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த நுகம் உடைக்கப்படும் பொழுது கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு நித்திரையை கொடுப்பார். தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம அதை தான் நம்ம யோசிக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன், என்னை அவர் நேசிக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்கிறவர், எனக்கு விடுதலையை கொடுக்கிறவர், என் மேல் இருக்கிற கட்டுகளை உடைத்து போட அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. இப்போது இந்த மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள். அவனுடைய கழுத்தில் சங்கிலிகள் போடப்பட்டிருந்தது, கைகளில் அந்த சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தது. இதுதான் அந்த மனுஷனுடைய நிலைமை. அவன் மேல் ஒரு நுகத்தை பிசாசு போட்டிருந்தான். அவன் பேர் லேகியோன். பல பிசாசுகள் அவன் கூட இருந்துச்சு. இப்போ இந்த பிசாசுகளை எங்கே போச்சு அப்படின்னா பன்றிகள் மேலே போய் பன்றிகளுக்குள்ளே போயிடுச்சு. அப்போது பிசாசு பிடித்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தனை பிசாசு பிடிக்காது. ஆனால் நீங்களும் நானும் அதை தேவன், நம்முடைய தேவன் யார் என்பதை மறந்துடும். தேவன் நமக்கு ஒரு நாளும் பிசாசுக்கு மேலே அதிகாரம் கொடுக்கிறவர் கிடையாது. சகல அதிகாரமும் அவரிடத்துல உண்டு. அப்போது நம்ம அதை பார்த்துட்டு நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லறைகளுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கல்லறை பிசாசுனுடைய குடியிருப்பாக இருக்கிறது. இப்போது அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அவங்களை கொண்டு போய் கல்லறையில் வச்சோம். ஆனால் இன்னுமே நிறைய பேர் புதைச்சிட்டு அவங்களுடைய உறவுகளை புதைச்சிட்டு அதுக்கு 3ஆம் நாள் போய் பால் ஊற்றுறதும், 40ஆம் நாள் அதுக்காக ஒரு ஜெபம் வைக்கிறது, தவசம் அப்படின்வாங்க. அதுக்கு ஹிந்துஸ் அதுக்கு வேற ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் நாம் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அப்பா இறந்த பொழுது அம்மா அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போய் மாலை வாங்கி போடணுங்க. நான் சொல்லுவேன் போட மாட்டேன் அப்படின்னுவேன். அதனால் அம்மாவுக்கும் எனக்கும் நிறைய நேரத்தில் பிரச்சனைகள் வந்துடும். அம்மா கோபமாக என் மேலே இருப்பாங்க. நான் சொல்லுவேன் எதுக்குமா போய் போடணும், அப்பா அங்கே இல்லை. இப்போ பார்த்தா உள்ள அந்த எல்லாமே தோலெல்லாம் அழுகி போய் நாற்றம் எடுத்து எல்லாம் காஞ்சி போய் அந்த எலும்புகள் தான் இருக்கும். அங்கே போய் நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது.
மரித்தவர்களும் மவனத்தில் இறங்குகிறவர்களுக்கும் ஒன்றுமே தெரியாது. அங்கே போய் நம்ம என்ன செஞ்சாலும், பூசை பண்ணாலும், பலி செலுத்தினாலும், அவங்களுக்கு பிரியமான காரியங்களை வச்சாலும் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அப்போது சுடுகாட்டில் பிசாசு தான் இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் கொண்டு வந்து வைக்கிறதான காரியங்களை அது முகரும்படியாய், சாப்பிடும்படியாய் ஆவி மண்டலத்தில் அதுவும் அலைந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறவெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தி அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எங்கள் அப்பா கனவுல வந்தாங்க, எங்கள் அம்மா வந்து என்னோட பேசினாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அப்பாவோ அம்மாவோ கிடையாது. அவங்க ரூபத்தில் பழக்கப்பட்டதான ஆவிகளின் பிடி நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதனால் செத்து போனவங்க கனவுல வந்தாங்கன்னா கல்லறை ஆவி ஒன்று நம்ம கூட இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். செத்து போனவங்களை, அவங்களுக்கு உரிய காரியங்களை, அவங்களுக்கு பிரியமான காரியங்களெல்லாம் செஞ்சு எல்லாம் படைச்சல் போட்டு கொண்டு போய் வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி கிறிஸ்தவங்க கூட நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி நம்ம செய்யவே கூடாது. கல்லறை ஆவி தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். இப்போ இந்த மனுஷன் பார்த்திங்கன்னா யார் கூடயுமே பேச முடியாது, யார் வீட்டுக்கும் போக முடியாது, எந்த விதமான விருந்துக்கும் இவனை யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இவனை பிசாசு பிடிச்சுவன். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு ரிஜெக்ஷன் ஸ்பிரிட் ஒன்று இருக்குது. அவங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த அடிமைத்தனத்தின் நுகம் அவங்க மேலே இருக்கிறதுனால அவங்களால எந்த ஃபங்க்ஷன்லேயுமே கலந்து கொள்ளவே முடியாது. நிறைய பேர் பாருங்கள், அப்படியே அமைதலாக தனித்து யாரோடையும் பேசாமல் இருப்பாங்க. அப்படின்னா தெரிஞ்சுக்கணும், அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஸ்பிரிட் ஒன்று இருக்குது. அதுதான் அவங்கள ஜனங்களோடு வந்து பேசவோ பழகவோ அனுமதிக்க விடமாட்டேனுது. அது அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களெல்லாம் நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இத்தகைய தாக்கங்கள் இருக்குமானால் அதிலிருந்து இந்த நாளில் விடுதலை பெறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இவன் இயேசு தூரத்தில் கண்ட உடனேயே அவரை பணிந்து கொண்டு அவரிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறார். பிசாசு, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்போது நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுறது ஜீவன் உள்ள தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணுமே ஒழிய செத்துப்போன உறவுக்காரர்கள் பெயரில் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. சொந்தக்காரங்களுக்கு செத்து போயிடுவாங்க, அவங்க பேரில் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. இது ஒரு சில மதங்களில் இருக்கிறவங்க கூட இதே காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த செத்து போனவங்க இடத்துல போய் அவங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது, அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, அந்த சாதாரண மனிதனை ஒரு புனிதர் பட்டம் கொடுத்து அவங்கள ஒரு செயின்ட் ஆக்கிடுவாங்க. இப்போ அன்னை தெரசா இருக்காங்க, நல்லவங்க தான், அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, செயின்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ போப்பாண்டவர் இறந்து போயிட்டார். இன்னும் கொஞ்சம் நாளில் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அவரையும் ஒரு செயின்ட் ஆக்கிடுவாங்க. பரிசுத்தவான் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான காரியங்கள் இருக்கவே கூடாது. நாம் இந்த நாளில் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், தொழில், சந்ததி எல்லாமே இந்த கல்லறையின் ஆவிகளுக்குள்ளே இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:14. நான் அவர்களை கல்லறையிலிருந்து காப்பாற்றுவேன், நான் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுவேன். மரணமே உன் நோய் எங்கே, கல்லறையே உனது வல்லமை எங்கே, நான் பழி வாங்க பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். கல்லறையில் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிற பைபிளில் இருக்குது. நான் வச்சுருக்கிற டிரான்ஸ்லேஷனில் இவ்விதமாக சொல்கிறது, நான் அவர்களை கல்லறையிலிருந்து காப்பாற்றுவேன், நான் அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்றுவேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக மாற்றினவர். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான கல்லறையின் ஆவிகளுக்கும் இடம் இல்லை.
நம்ம அதை பார்த்து சொல்லணும். என் வாழ்க்கையில் கிரியை செய்கிற, என் குடும்பத்தில் என் எல்லைகளில் கிரியை செய்கிற கல்லறையின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு வெளியே போ. நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த பிசாசு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக தங்கி கொண்டிருக்கிறதான இந்த தீமை செய்கிற வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். நம்ம மேலே பிசாசினால் போடப்பட்டிருக்கிற நுகங்களை முறிக்கும்படியாக தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாக இருப்பாரானால் சாவுக்கு ஏதுவான உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவர் அவர். செத்துப்போன இயேசுவையே உயிரோடு எழுப்பினவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருப்பாரானால் செத்துப்போன நிலைமையில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை உயிரடைய செய்ய அவரால் முடியும். இல்லைன்னா சாவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதான ஆஸ்பத்திரிகளில் படுத்து கொண்டு இருக்கிறதான மரண வியாதியில், மரண தருவாயில் படுத்து கொண்டு இருக்கிறவர்கள் தங்களுக்கு எதிர்காலம் இல்லை, செத்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருப்பீர்களானால் இயேசுவை உயிரோடு எழச் செய்த வல்லமை உங்களுக்கு அருகில் இருக்குமானால் அது இந்த நாளிலே உங்களை உயிரடைய செய்ய போதுமானதாக இருக்கிறது. அதனால் சாவுக்கு எதுவான சரீரத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம், பலவீனப்பட்ட சரீரத்தை பார்த்து சொல்லுவோம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் எனக்குள் இருக்கிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் அதை நம்ம மறந்து போயிடுறோம். சின்ன பிரச்சனை வந்தவனையும் நம்முடைய கலக்கம் அடைஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற கல்லறையின் ஆவி. இந்த ஆவியிடத்திலிருந்து நாம் இழந்து போன எல்லா நற்காரியங்களையும் நாம் இந்த நாளிலே திரும்ப பெறும்படியாய் நாம் இந்த நாளிலே ஜெபிக்க போகிறோம். திரும்ப பெற முடியாதபடி சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது மிகவும் கஷ்டமும் வேதனையும் நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க கூட தீராத கஷ்டங்களிலும் போராட்டங்களிலும் அவங்க பாடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க. இப்போ போராட்டம் கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா உயிர் தெழுந்த வல்லமை அவங்களுக்குள்ளே இல்லை, அதை நம்பலை, அதை நோக்கி அவங்க ஜெபிக்கலை. ஆனால் நீங்களும் நான் அப்படிப்பட்டவங்க இல்லை. இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் அழித்தால் ஒழிய, இந்த கல்லறையின் ஆவியினுடைய பிடியிலிருந்து நாம் வெளிவந்தால் ஒழிய இதிலிருந்து நம்மளால் விடுதலையே பெற்றுக்கொள்ளவே முடியாது. நடந்ததான தீமைகள் தான் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் அதை நமக்குள்ளே காண்பிப்பான். பாரு, நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், உன் பிள்ளையை பாரு கீழ்ப்படியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், உன் குடும்பத்தில் செய்கிற தொழில் விளங்காமல் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட அவன் பேசுவான். இந்த உலகத்தில் எப்படி ஒரு கல்லறை இருக்கிறதோ அதே போலவே ஆவி மண்டலத்திலும் ஒரு கல்லறை இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடவே கூடாது. செத்து போனவங்களை எப்படி கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த ஆவி மண்டலத்துக்கிறதான அந்த கல்லறையில் நமக்கு சேர வேண்டிய சொத்து, சுகம், சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், இது எல்லாத்தையுமே பிசாசு என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த இடத்துல கொண்டு போய் அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறான். அதை உணர்ந்து அந்த அடக்கம் பண்ணப்பட்டதான நமக்குரிய நன்மைகள் எல்லாம் பிசாசினால் மறைக்கப்பட்டிருக்கிறது, அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து நம்ம சொல்லணும், எனக்கு சொந்தமான சந்தோஷமே, என் குடும்பத்துக்காக கர்த்தர் நியமித்ததான ஆசீர்வாதமே, என் பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமே, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளுக்குள்ளாய், என்னுடைய சந்ததிக்குள்ளாய் நீ திரும்பி வரும்படியாய் உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக இருக்கிறது. கடினமான காரியங்களில், சூழ்நிலைகளில், இத்தகைய காரியங்களின் பின்புறம் இருந்து செயல்படுகிற இரகசியங்களை நாம் அறியாத வரையிலும் எதிரி இதை அவனது கையிலே வைத்துக்கொண்டு அவன் எப்போதும் வெற்றி பெற்றவனாய் செயல்படுவான். இதை உடைத்து போடலன்னா நம்முடைய காரியங்களை அவன் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளுக்கு விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பான். பாரு, என் கையில் தான் இருக்குது, நீ என்ன ஜெபம் பண்ணுற, பாரு உன் குடும்பத்தில் இன்னும் இந்த பிரச்சனை தீரல, நீ என்ன ஜெபம் பண்ணுற,
நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்விகளுக்குள்ள கேள்வி கேட்டு நம்முடைய விசுவாசத்தையும் குலைக்க வச்சிடுவோம். அப்போ அவனை பார்த்து சொல்லணும், என்னுடைய காரியங்களை திருடி வைத்திருக்கிற திருட்டு ஆவியே, பொல்லாத ஆவியே, எனக்கு சொந்தமான என்னுடைய பிள்ளைகளை நீ என்னிடத்தில் திரும்ப கொடுப்பாயாக, என்னிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான ஆசீர்வாதங்களை திரும்ப தருவாயாக அப்படின்னு சொல்லி நாம் அந்த அசுத்தாவிகளுக்கு நாம் இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்க வேண்டும். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் கையில் நமக்குரிய சொத்துக்களை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை அவன் வைத்து கொண்டு நம்ம இடத்துல என்ன பண்ணுவான்னா இன்னும் விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பான். பாரு நீ என்ன ஜெபம் பண்ண, உன் பிள்ளை பாரு இன்னும் என் சொற்படி தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம பிள்ளை கீழ்ப்படியிலேன்னு மன வருத்தத்தில் இருப்போம். கீழ்ப்படியாமல் செய்யக்கூடியதான் தான் கீழ்ப்படியாமையின் ஆவி நம்முடைய பிள்ளையை பிடித்து வைத்திருக்கு. அது ஒரு கல்லறை ஆவி. அது பிள்ளைகள் மேலே ஒரு நுகத்தை போட்டு வைத்திருக்கிறது. ஆனால் நம்ம பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் அந்த நுகம் இருக்கிறதுனால, அதை அறியாததுனால அந்த பிள்ளைகள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த அசுத்தாவி என்ன சொல்லுதோ அதை தான் செய்வாங்க. எங்கே போகணும்னு நடத்துதோ அங்கே தான் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இத்தகையதான கடினமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு, நமக்குள் உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம உபயோகப்படுத்தணும். இந்த கல்லறை ஆவிகளின் காரியங்களை நான் ஒரு சில தலைப்புகள் மூலமாக நான் அதை குறித்து வைத்திருக்கிறேன். இந்த கல்லறை ஆவிகளை குறித்ததான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கல்லறையின் ஆவியினுடைய விளக்கம்தான் நாம் படித்ததான மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. அது இரவும் பகலும் சத்தமிட்டுக்கிட்டே இருக்கும், அது கூக்குரலிட்டுக்கிட்டே இருக்கும், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருக்கும், ஒருவனையும் அவர் நடையில் நெருங்கி வர விடாது அந்த எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு தீமையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். இந்த கல்லறை ஆவிக்கென்று ஒரு வல்லமை ஒன்று உண்டு என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடவே கூடாது. சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும். சங்கீதம் 49:15, ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அப்போது இந்த கல்லறைக்கென்று ஒரு வல்லமை ஒன்று உண்டு. அதை நம்ம அற்பமாக நினச்சிடவே கூடாது. ஆனால் அதை விட பெரிய வல்லமை நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் பிசாசை எதிர்த்து நிற்க நம்மளால் முடியும். நிறைய பேர் சும்மா அவங்க மேலே அவங்களுடைய வல்லமையை குறித்து உணர முடியாதபடி இதெல்லாம் என்ன பண்ணிவிடுவோம், நான் போய் அதை விரட்டுறேன் பாரு, பார்க்குறேன் பாருன்னு போனால் அடி தான் வாங்கணும். புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசாரியனுடைய பசங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, பவுல் பிசாசெல்லாம் விரட்டுறாரு, நாங்களும் போய் பிசாசு விரட்டுவோம்னு சொல்லிட்டு பிசாசு பிடித்திருந்தனால ஒரு மனுஷனை போய் விரட்டலாம், இயேசுவி நாமத்தில் போன்னு சொல்லலாம். அதுவும் இயேசுவி நாம கூட சொல்லலை, பவுல் விரட்டிக்கிறதான அந்த இயேசுவி நாமத்தினால் புறப்பட்டு போன்னு சொன்னோடனே அந்த பேய் என்ன பண்ணுது, இவனுக்கு மேலே பாஞ்சு இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன், நீ யாரா அப்படின்னுது. காரணம், அவங்களுக்குள்ள வல்லமை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அவங்களால பிசாசை துரத்த முடியல, பிசாசு இவங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் ஜெபம் பண்ணாலும் அநேக கஷ்டங்களின் மூலமாக நாம் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பிசாசு ஓடலை நம்முடைய எல்லைகளை விட்டு, நாம் தான் எல்லைகளை விட்டு ஓடுறோம். இன்னும் நிறைய பேருக்கு இது எப்படின்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லைங்க, நீங்கள் அதனால் கொஞ்சம் வீட்டை மாற்றுங்க அப்படின்வாங்க. வீட்டை மாற்றினா பிசாசுக்கு தெரியாதா? உங்கள் கூடவே தான் வரும் அது. நீங்கள் வீட்டை மாற்றினாலும் பிசாசை மாற்ற முடியாது. இயேசுவின் நாமத்தினால் தான் பிசாசை விரட்ட முடியும். இயேசு உங்களுடைய வீட்டுக்குள் வருவாரானால் பிசாசுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இடம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிலுவை அடித்து மாட்டி விடுறது, இல்லைன்னா அந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கி அந்த ஓசனா பாடுவோன்னு சொல்லி இந்த குருத்தோலை படிச்சுட்டு போவாங்க பாருங்கள், அதை மடக்கி ஒரு சிலுவை மாதிரி செஞ்சு வீட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. அதெல்லாம் பார்த்து சிரிக்கும், இந்த காஞ்சி போன ஓலை எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. நாம் அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம பேய் விரட்டுறேன் பிசாசு. இன்னும் நிறைய பேர் லாடம் அடித்து வச்சுருப்பாங்க, ஆணி அடித்து வச்சுருப்பாங்க. இன்னும் நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, தலைமாட்டு கடியில் என்ன பண்ணிடுவாங்க, பைபிளை வச்சுக்குவாங்க. இதெல்லாம் பண்ணி நம்ம பிசாசை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம்னு நினைக்கிறோம். ஏமாற்ற முடியாது. அவன் பயங்கரமான தந்திரசாலியாக இருக்கிறான். அவன் நம்ம ஏமாற்றும்படியாக, அழிக்கும்படியாக ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு தான் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வந்திருக்கிறான் ஒழிய நம்மளை சும்மா அமைதலாக இருப்பதற்காக அவன் வரவே இல்லை.
இந்த அழிக்கும் இடத்துல பாழாக்கும் தன்மைகளும் மறந்து போகுதலும் உண்டு. இந்த கல்லறையில் அழிக்கக்கூடிய தன்மைகளும் மறந்து போகுதலும் உண்டு. சங்கீதம் 88 அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 88 அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குளிர் இடங்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன், மறுத்தொழி ஒருவனைப் போல நிகழப்பட்டிருக்கிறேன். நான் இனி ஒருபோதும் நினையாதபடிக்கு உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவளைப் போல் ஆனேன். என்னை பாதாள குழியிலும் இருளின் ஆழங்களிலும் வைத்திருக்கிறீர். இவர் ஆண்டவர்கிட்ட அப்படி புலம்புறார். இவருக்கு வேதனை மிகவும் அதிகமாக போயிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, என் ஆத்துமா துக்கத்தினால் நிறைந்திருக்குது. கல்லறையின் ஆவியினாலே பட்டதான கஷ்டங்கள் அவருடைய ஆத்துமாவை வேதனைகளுக்குள்ளாக உட்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவருடைய ஜீவன் எதுக்கு சமீபமாக இருக்குதான்? பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் அண்டையில் இருப்போமானால் பாதாளம் நம்மை விட்டு விலகி போய்விடும். பாதாளத்திலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால், கல்லறையிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் நம்ம இயேசு அண்டையில் நெருங்கி வரணும். கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவர் அப்பொழுது உங்களிடத்தில் சேருவார். நம்ம அதை விட்டுறோம். கர்த்தரிடத்தில் சேரதை விட்டுட்டு மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கிறோம். அவனை ஏமாற்றவே முடியாது. 4ஆம் வசனம் 88 அதிகாரம், நான் குழியில் இறங்குகளோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போல ஆனேன். குழியில் இறங்கலை, ஆனால் குழியில் இறங்குகிறவனை போல இவர் என்ன பண்ணுறாரா அவங்க வீட்லேயே இவனை பார்த்து சொல்லுவாங்க, நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ ஏன் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கிற அப்படின்னு சொல்லி. கடந்த நாட்களில் நான் அப்படி ஒரு காரியத்தை பார்த்தேன். நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் சொன்னோடனே அந்த மனுஷன் போய் தூக்கு போட்டுட்டு செத்து விட்டார். அப்போது வீட்டில் இருக்கிறவங்கள பிசாசு என்ன பண்ணுவான், நமக்கு எதிராக கிரியை செய்ய ஆரம்பிப்பான், நமக்கு எதிராக பேச வைப்பான். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மளோட குடும்பத்தில் அப்படி ஒருவேளை இகழ்ச்சியாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னு அதை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. இவங்க நல்லவங்க தான், ஆனால் இவங்க என்னை பார்த்து பேச வைக்கிறதுக்கு இவங்களுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிற இந்த கல்லறையின் ஆவி ஒன்று இருக்கிறது. அதுதான் என்னை பார்த்து இப்படி பேசுது, ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வைக்குது. அது சொன்னவொடனே நமக்குள்ள ஒரு ஒரு ப்ரிஸ்டீஜ் வந்துடுது. என்னை பார்த்து எதற்கு உதவாமல் போயிட்டேன்னு சொல்கிறியா, நான் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, நான் இனிமேல் வீட்டில் சாப்பிடல, நான் இனிமேல் இந்த வீட்டில் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போகணுன்றது தான் பிசாசுடைய நோக்கம். அப்போ அதற்காக அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்முடைய பிள்ளைகளை, உறவுகளை, சொந்தங்களை நமக்கு எதிராக இப்படி பேச வச்சு அந்த இடத்தை விட்டு வெளியேற்றும்படியாக பிசாசு திட்டம் பண்ணி வைத்து கொண்டிருக்கிறான். அதை தான் நம்ம சொல்கிறதில்லை. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனுஷனோடு அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு தான் நமக்கு யுத்தம் இருக்கிறது. ஆனால் அது சொல்கிறான், புரியறதே இல்லை. வசனங்களை கேட்கும் பொழுது நல்லா மண்டையை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனவொடனே ஒரே பிரச்சனை. அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, எதற்கு லாக்கிலன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு சரியாக அதை கொடுக்கல, எதை கொடுக்கலன்னு நான் உங்களுக்கு கைக்கு நீங்கள் போட்டு சாப்பிடலாம் இல்லையா, அந்த வீட்டில் உங்களுக்கு உரிமை இல்லையா? இருக்குது. ஆனால் உங்களை வேதனைப்படுத்தும்படியாய் பிசாசினால் அனுப்பப்பட்டிருக்கிறதான வறண்ட நில இடத்திலே அலைந்து கொண்டிருக்கிறதான தீமையின் வல்லமைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது உங்களால் சமாதானமாக சந்தோஷமாக இருக்க முடியவே முடியாது. அப்போது நம்ம அதை வெளியேற்றும்படியாக நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததாக 88ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், மரித்தவர்களில் ஒருவனை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன், நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உம்முடைய கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்களை போலானேன். இவர் உயிரோடு தான் இருக்கிறாரு. ஆனால் இவர் எங்கே சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியுமா? ஆமாம், கல்லறைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்றார். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாது வாயில். கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றியிருக்கிறார், அவர் அண்டையில் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம ஏன் பிரேத குழிகளுக்கு போய் நிற்கணும்? இந்த வார்த்தை வருது, இந்த காரியங்கள் நம்மளை சொல்ல வைக்கிறான். நம்முடைய இருதயத்துக்குள்ளே பாரம் வந்துருச்சுன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே காணப்படுகிறதான அந்த தாக்கங்களும் தொல்லைகளும் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் பேச வைத்து கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், 6ஆம் வசனம், என்னை பாதாள குழியிலும் ஈழிலின் ஆழங்களிலும் வைக்கிறீர். அப்புறம் இந்த கல்லறை என்றதான இடம்
இருளான இடமாக இருக்கிறது இந்த கல்லறை. எவ்வளோ தான் லைட்டு போட்டிருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு இருட்டாக இருக்கும். சில வீடுகளுக்குள்ளே போனாவே தெரியும், அந்த வீட்டில் ஒரு இருட்டாக இருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், இந்த வீட்டுக்குள்ளே ஒரு மரண ஆவி, ஒரு கல்லறை ஆவி இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். நம்ம வீடு எப்பயுமே இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறபடினால நம்முடைய வீடு எப்பயுமே ஒளியாக தான் இருக்கணுமே ஒளிய ஒரு நாள் இருளாக இருக்கவே கூடாது. நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் விளக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளே நுழையும் பொழுதே ஒரு சமாதான குறைவு, ஒரு சந்தோஷ குறைவு, ஒரு துக்கமாக இருப்பாங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்திங்கனாவே துக்கமாக இருப்பாங்க. ஏன்? அந்த வீட்டுக்குள்ளே மரண வல்லமை ஒன்று உண்டு. அது அவங்களுடைய துக்கத்தை எடுத்துகிட்டு, அவங்களுக்கு இருக்கிற வெளிச்சத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது என்ன பண்ணிகிட்டே இருக்குதுன்னா அந்த இடத்த இருளடைய வைத்திருக்கிறது. அடுத்ததாக கல்லறையில் பார்த்திங்கன்னா அந்த இடம் சுத்தமாக இருக்காது. அங்கே எதுவுமே ஒழுக்கமும் சிரமமுமாகவும் இருக்காது. எல்லாம் எப்பயுமே அசுத்தம் நிறைந்ததாக இருக்கும். பழைய ஏற்பாட்டில் லேவியராகமத்தில் 21 அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, பிரேதம் கிடக்கிற இடத்திலே போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாமலும் அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது என்று சொல்லி என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பிரேதம் என்பது ஒரு அசுத்தம் நிறைந்ததான ஒரு இடம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நல்ல வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே கல்லறையின் ஆவி இருக்கும் பொழுது அது ஒரு அசுத்தமான இடமாக இருக்கிறது. சுத்தமாக இருக்காது. சில வீடுகளில் போனீங்கன்னா சுத்தமே இருக்காது, ரொம்ப அசுத்தமாக இருக்கும். அதுக்கு 1008 காரணம் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய வீடு தேவனுடைய வீடாக இருக்குமானால் அது எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். அதுக்குள்ளே அசுத்த காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. பழமொழி இருக்குதுங்களா, கந்தையானாலும் கசக்கி கட்டு. ஆமாம், நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கடந்த நாட்டில் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவங்களுடைய மக சொல்ல பேச்சை கேட்குறதே இல்லை. அதனால் எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. நான் இப்போ குளித்து 2 நாள் ஆகுது அப்படின்றாங்க. இவங்க குளிக்கிறதுக்கும் அந்த பிள்ளை அப்படி நடக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது சொல்கிறாங்க. வீடே ஒரு அசுத்தமாக இருக்குது. பிசாசு தான் இருக்கிறான் அந்த இடத்துல. அது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மக அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறா அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளார அப்படிப்பட்டதான ஒரு ஆவி ஒன்று இருக்குது. கல்லறை ஆவி ஒன்று இருக்கிறது. வெறுமையாக்கக்கூடிய ஒரு ஆவி ஒன்று இருக்கிறது. அந்த ஆவி வெளியேறுச்சுன்னா, உங்களுடைய வீடு இயேசுவினால் நிரப்பப்பட்டுச்சுன்னா உங்களுடைய வீடு பரலோகமாக மாறிடும். ஸ்தோத்திரம். அதனால் நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள நாம் இந்த நாட்களில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்முடைய வீடு தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அப்போது அசுத்தமான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்றைக்கி சபைக்கு வருகிறதான நிறைய பேருடைய வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத சுபாவங்களும் கசப்பும் கோபமும் வைராக்கியமும் நமக்குள்ளே இருக்குமானால் அதற்குள்ளே தேவன் இருக்கவே மாட்டார். அதை விரும்புகிற பிசாசு தான் அதுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் அவங்க என்ன சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நானும் ஒரு விசுவாசி, நானும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஆலயத்துக்கு வரேன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வீட்டுக்குள்ளுக்குள்ளே போய் பார்த்தா இந்த பார்க்கறதுக்கு ஒரு லென்ஸு கண் ஒன்று வேணும். ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டால் ஒழிய இந்த வீட்டை போய் நம்ம பார்க்கும் பொழுது அதில் கண்டே பிடிக்கவே முடியாது. ஆவியானவர் உள்ளே இருந்தாருன்னா அவர் சொல்லுவார், இல்லைன்னா நம்ம கண்ணை திறப்பார், எங்கெல்லாம் என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்குது, என்ன ஒதுங்கி இருக்குதுன்னு சொல்லி நமக்கு எளிதாக பார்த்தலாம். அப்படிப்பட்டதான இந்த டிசைனிங் ஸ்பிரிட்டை இந்த நாட்களிலே நாம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும் தேவனிடத்தில். இல்லைன்னு சொன்னால் ஏமாந்து போயிடுவோம். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கிறது, அசுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாமே அசுத்தமாக இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இத்தகைய ஆவிகளுடைய தாக்கங்கள் இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை அசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா என்னாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்களேன். அந்நாளில்
சில மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்கத்தகாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மூசைக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விளக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசையை நோக்கி, நீர் இஸ்ரவேல் புத்திரர்களை சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாராகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டாம். செத்துப்போனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அவங்க அடுத்த மாதம் அதே நாள் அந்த பஸ்காவை ஆசரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பஸ்கா அப்படின்பொழுது நமக்கு திருவிருந்து ஆராதனையை குறிக்கிறது. திருவிருந்து ஆராதனையில் நம்ம வந்து கலந்து கொள்கிறோம். எத்தனையோ பேர் பழைய அசுத்தங்களிலும் விட முடியாத பாவங்களிலும் கசப்புகளிலும் மன்னிக்க முடியாத அந்த பாவங்களிலும் நிரம்பி நம்ம இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம அசுத்தம் உள்ளவர்களாய் தீட்டானவர்களாய் பஸ்காவை புசித்து கொண்டிருக்கிறோம். அது பெரிய பாவம். நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. அது ஏதோ ஒரு கடமை என்று நம்ம செய்யவே கூடாது. நிறைய பேர் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருவிருந்து நேரத்தில் அவங்க கலந்துக்காமல் வெளியே போய் நின்றுக்குவாங்க. காரணம், எங்களுக்குள்ளே பாவம் இருக்குதுங்க. சரி, எத்தனை நாளைக்கு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? நிறைய பேர் வருஷ கணக்கில் அந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளாதவங்க இருக்கிறாங்க. ஏன்னா மன்னிக்க முடியாத சுபாவம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் கோபத்திலையும் வைராக்கியத்திலையும் அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். பரிசுத்தத்தோடு தான் நம்ம திருவிருந்தை ஆராதிக்கணும். நாளை தினத்திலும் திருவிருந்து ஆராதனைக்கு வரும்பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், ஆண்டவரே வேதனை உண்டாக்குகிற வழிகளின் இடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நல்ல வழியில் நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணுங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் நீங்கள் நாளைக்கு வரணும். திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ளும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணணும். இன்னிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் கூடாரத்தை நீங்கள் சுத்தமாக்குங்க, என் குடும்பத்தை, என் சந்ததியை, என்னுடைய சபையை நீங்கள் சுத்தமாக்குங்க. அசுத்தமான எந்த ஒரு காரியமும் தீட்டான எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. இந்த தீட்டான அந்த பன்றிகளுக்குள்ளார் தான் அந்த பிசாசு போய் பூந்தான். அப்போது தீட்டோட அசுத்தத்தோட தைரியத்தோட அந்த திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள பிசாசு தான் புகுவான். அந்த கடைசி திருவிருந்து நேரத்தில் கூட இயேசுவோடு இருந்ததான அந்த யூதாஸ் அவன் அந்த அப்பத்தை வாங்கி புசித்த உடனே வசனம் சொல்லுது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போ நம்ம அசுத்தத்தோடு இந்த காரியத்தை செய்யும் பொழுது பிசாசுக்கு நம்ம ஒரு வாசலை திறந்துடுறோம். அது வழியாக எளிதாக பிசாசு உள்ளே வந்துடும். என்ன தான் இயேசு ரத்தம் அது இதுன்னு பாட்டு பாடினாலும் நமக்குள்ளே எளிதாக பிசாசு வந்துடும். அதனால் நம்மளே நம்ம சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் உணர்த்துவாரானால் ஒப்புரவாக வேண்டியவங்க எடுத்து ஒப்புரவாகணும், மன்னிப்பு கேட்க வேண்டியவங்க எடுத்தால் மன்னிப்பு கேட்கணும். அந்த கசப்போடையும் வைராக்கியத்தோடையும் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், நம்ம அந்த திருவிருந்து நேரத்தில் நம்ம பங்கு கொள்கிறோம். அது பெரிய ஒரு பாவம். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேனுது. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே மாட்டேனுது. ஆனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், நல்ல திட்டங்கள், நல்ல முடிவு எடுக்க முடியாதபடிக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு பிசாசு செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் திருவிருந்து நேரத்தில் மாத்திரம் இல்லை, எப்பயுமே நம்ம தேவ சமூகத்தில் தேவனோடு நம்ம இருக்கணும். அவருடைய காரியத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். திருவிருந்து நாளில் மாத்திரம் இல்லை, மற்ற நாட்களிலும் மற்ற நேரங்களிலும் நாம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இராதவன் தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்போ ஆலயத்துக்கு எதற்காக வரோம்? தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், தேவனை பார்க்கணுன்னு தான் வரோம். அப்போ அதற்குரிய ஆயத்தத்தோடு இல்லாமல் வந்தால் நம்ம தேவனை பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த சபையில் தேவனுடைய ஆவியானவரே இல்லைங்க, பேசவே மாட்டேன்றார் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு சகோதரர் இந்த இடத்துல இருந்தவர், அவர் அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டார். இந்த இடத்துல ஆவியானவரே வரல, நாங்கள் போகிறோம். அவர் வேறு ஒரு சபைக்கு போகிறாரு. அவர் சொல்கிறாரு, அங்கே போனால் அப்படியே குபீர்னு இறங்குதான் பரிசுத்த ஆவியானவர்.
இங்கே மாத்திரம் ஏன் இறங்க மாட்டேன்றாரு? இங்கே சரியில்லை, ஊழியக்காரர் சரியில்லை, விசுவாசிங்க சரியில்லை அப்படின்னு மற்றவங்களை குறை சொல்லிட்டு அவங்க அங்கே போகிறாங்க. எங்கே போனாலும் தேவனுடைய ஆவியானவர் ஒருவரே. ஒரே பரலோகம் தான் நமக்கு இருக்குது. அந்த சபைக்கு ஒரு பரலோகம், இந்த சபைக்கு ஒரு பரலோகம், அந்த குடும்பத்துக்கு ஒரு பரலோகம். வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. இவங்க 4 பேருக்கு 4 பரலோகத்தை ஏற்படுத்தினா ஆண்டவர் எத்தனை பரலோகத்தை ஏற்படுத்துறது? ஆனால் தான் அவர் தாமதித்து கொண்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணணும்னு போனார். ஆனால் போனாலும் இன்னும் இடத்த ஆயத்தப்படுத்தினாலும் ஒரே வீட்டில் 10 வீடு பிரிஞ்சிடுது. அந்த 10 வீட்டுக்காக புது வீடு அவர் கட்டணும். இதனால தான் ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டே இருக்குது. நம்மளை யோசித்து பார்க்கணும். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கல்லறையின் ஆவி இவ்வளோ பெரிய கொடிதான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அங்கே அசுத்தமாக இருக்குது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் எடுக்க முடியல, நல்ல முடிவும் எடுக்க முடியாதபடிக்கு, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதபடிக்கு இந்த கல்லறையின் ஆவி செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல திட்டங்களையும் முடிவுகளையும் நல்ல குறிக்கோள்களையும் எடுக்கும் நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா, அதனை தடுத்து நிறுத்தும்படியாய் அவைகள் மேலே தடைகளை ஏற்படுத்துவான். இந்த நோக்கத்தோடு தான் நம்ம மேலே தாக்குதலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். காரியம் முடியும்னு நினைக்கிறோம், முடிகிற நேரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துடணும். திருமண காரியத்தில் ஒரு குடும்பத்தில் திருமண காரியங்கள்லாம் நிச்சயிக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்குது. சரி, திருமணம் நடந்துட மாட்டேங்குதுன்னு நினச்சா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது. அதை நான் யோசித்து பார்க்குறேன். ஏன் இந்த குடும்பத்தில் மாத்திரம் இப்படி? அவங்க நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், ஏன் அப்படி? ஒருவேளை அந்த வர குடும்பத்தினுடைய காரியங்கள், அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர காரியங்களை அது நிமித்தமாக இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் விதமாக ஒரு தடையை ஏற்படுத்துகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். இவங்க நல்ல குடும்பம், ஆனால் அந்த பெண்ணு பார்த்து அந்த வந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயும் ஏதோ ஒரு ஆவியில் ஒரு கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஸ்பிரிட் ஆஃப் ரிலீஜன், மத சம்பந்தமான ஒரு ஆவி. எல்லாமே பேசுவாங்க, வசனங்களெல்லாம் பேசுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன தெரியுங்களா இருக்கும்? எங்களுடைய சபை பெருசு, எங்களுடைய ஊழியக்கார பெரியவங்க, எங்கள் விசுவாசிங்க ரொம்ப நல்லவங்க, நாங்கள் பிள்ளைங்களாம் ரொம்ப நல்லவங்க. சரி, நீங்கள் நல்லவங்க, மற்றவங்க அதை பற்றி எனக்கு தெரியாதுன்றாங்க. பார்த்தீங்களா? மற்றவங்களை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற மத சம்பந்தமான ஆவிகள் அவருடைய வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மைகளை தடை செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ நாங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, என்ன பண்ணுறது, இப்போ நம்ம அதுக்கு இணைஞ்சி போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் இப்படி தான் இணைஞ்சி போகணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மத ஆவி, மதவெறி இப்போ இந்து மதத்தில், முஸ்லீம் மதத்தில் மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவ மதத்துலேயுமே மத வெறி ஒன்று இருக்குது. அதுதான் என்னை பற்றி ரொம்ப அதிகமாக நான் நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்படின்னா எனக்குள்ளாரி ஒரு மத வெறி ஒன்று இருக்குது. அது அப்படியே அடங்கியிருக்குது. அது வெளிப்படக்கூடிய நேரத்தில் அது வெளிப்பட்டுரும். தடுக்க வேண்டிய காரியங்களை தடுத்துடும். நல்லது நடக்காது, முன்னேற்றமே இருக்காது. என்ன தான் முயற்சி செஞ்சாலும் அவங்களால நல்லவங்களாகவே இருக்கவே முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம அறிந்து கொள்ளும்படியா தேவனிடத்தில் கேட்கணும். சில நேரத்தில் தேவன் நமக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். அப்போ அந்த சொப்பனங்களை நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். எல்லா கனவையும் நம்ம லேசாக நினச்சிக்கவே கூடாது. இருளின் ராஜ்யத்திலிருந்து நமக்கு எதிராக வருகிற கனவுகளும் உண்டு. ஒரு அருமையான ஒரு சகோதரி, அவங்க மகள் நீட்டுக்காக எக்ஸாமுக்காக எழுத போயிருக்கான். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கனவு வருது. உன் கையவே வெட்டி போடுவேன், உன் பையன் கையை வெட்டி போடுவேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களா. கையை ஏன் வெட்டணும்? பையன் பரீட்சை எழுதுகிற கையை வெட்டணுமா? வெட்டினா எப்படி அவன் எழுதுவான்? அப்போ அதுக்கு இவங்க அர்த்தம் தெரியணுமா இல்லையா? பையன் கையை வெட்டுறாங்க, ஏன் கையை வெட்டுறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது எனக்கு எதிராக பிசாசினாலே திட்டம் பண்ணி வைக்கப்பட்டுக்கிற தீமையின் திட்டங்கள் ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதை பிரேக் பண்ணி ஜெபம் பண்ணணும். அந்த பையன்கிட்ட கேட்டால் அவன், நீ ஜெபம் பண்ணியானா? நான் ஜெபம் பண்ணவே இல்லை அப்படின்றான்.
ரொம்ப நல்லது. ஜெபம் பண்ணி இருக்கிறவங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஜெபம் பண்ணாத உனக்கு எப்படி இருக்கும்? அந்த பையன் பாஸ் பண்ணிவிட்டோம், நான் அதுக்காக தான் ஜெபம் பண்ணேன். அப்போது இதை உணரக்கூடிய கிருபையை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கணும். தேவன் அநேக விதங்களிலே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார், தேவனுடைய செய்திகள் மூலமாக பேசுகிறார், பாடல்களின் மூலமாக பேசுகிறார், சின்ன பிள்ளையின் மூலமாகவும் பேசுவார், மிருகங்களின் மூலமாகவும் பேசுவார். மிருகத்தின் வாயிலாக பிழையாமுடைய பிரயாணங்களை கர்த்தர் தடை செய்தார். தன்னுடைய ஜனங்களை சபிக்கும்படி அவன் புறப்பட்ட பொழுது கழுதை அவனோடு பேசுது. அப்போது நம்மளோட தேவன் எல்லா சூழ்நிலைகளும் பேசி கொண்டிருக்கிறார். பேசாத தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆனால் நாம் அதை கேட்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது இத்தகையதான நுகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடைக்கப்பட அது போதுமானதாக இருக்கிறது. இதற்காக தான் தேவன் நமக்கு உயிர் தந்த வல்லமையை கொடுத்துருக்கிறாரு. அது இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். இந்த கல்லறை ஆவிகளுக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த ஒரு ஆயுதம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் வீணான அலைச்சல்களை ஏற்படுத்தும். நல்ல திட்டங்களை தடுக்கவோ அல்லது தாமதப்படுத்தவோ அநேக ஆண்டுகளாக கடந்து போகவோ செய்யும். குடும்பத்தில் சில காரியங்கள் நம்ம எடுத்ததான முயற்சிகள் திடீரென்று தடைப்பட்டுருச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன் ஆண்டவரே தடை வந்துச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்படி திடீர்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து சற்று நேரம் நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நல்லா நடக்கும்னு நினச்சேன், ஏன் இப்படி திடீர்னு தடையாக வந்துருச்சு? அதுக்கு நம்ம 1008 காரணம் சொல்லலாம். தேவ சமூகத்தில் நம்ம உட்காந்து ஜெபிக்கணுங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய அழிவை ஏற்படுத்தி விட்டுரும். இந்த அடுத்தது அந்த கல்லறை ஆவி இருக்கிற இடங்களில் அழுகிய நிலைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக துர்நாற்றத்தை புறப்பட செய்யும். நல்லா இருக்கிற சரீரம் அழுகி போயிடும். அழுகி போன சரீரத்திலேருந்து துர்நாற்றம் வீசும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்கிறதான அந்த வாசனையை நாம் இழந்து விட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் இந்த கல்லறையின் ஆவி இருக்கிறது ஆண்டவரே, அதுதான் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நடக்க முடியாமல் அழுகி போக செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது மாத்திரமல்ல, ஒரு துர்நாற்றத்தை புறப்பட செய்து கொண்டிருக்கிறது, மேலும் சிக்கலை ஏற்படுத்துகிறது, பழைய நிலைமைக்கு என்னை கொண்டு சொல்லி கொண்டே இருக்கிறது. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஜான் ஏறுனா ஒரு முளம் சறுக்குதுன்னுவாங்க. அப்போ ஏன் ஜான் ஏறும்பொழுது முளம் சறுக்குது அப்படின்னு நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். தேவ சமூகத்தில் அதற்குரிய கேள்விகளை கேட்கணும். நம்ம தேவனிடத்தில் கேட்குறதே இல்லை. நம்ம போய் எதிராளிகிட்டையும் பஞ்சாங்கக்காரங்கிட்டையும் அவங்ககிட்டையும் தான் போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கேட்க வேண்டிய ஒரு இடத்துல கேட்கறதே கிடையாது. ஆனால் இவ்விதமான தடைகள் வருமானால் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அடுத்ததாக, இந்த கல்லறை ஆவி நம்முடைய மகிமையை இழக்கச் செய்யும், அவமானத்தை உண்டாக்கும். ஏற்கனவே இருந்ததான மகிமை அது ஆலயத்தை விட்டு வெளியே போயிடுச்சு. கடந்த நாட்களில் நம்ம மகிமையை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரங்களில் நம்ம தேவ சமூகத்தில் அந்த வார்த்தைகளை தியானித்தோம். ஆலயத்தில் மகிமை கடந்து வெளியே போயிடுச்சு, பிராகாரத்தில் போய் நிற்கிது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்க வேண்டிய மகிமை அது புறப்பட்டு வெளியே போயிட்டே இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களிடத்துல காணப்படுதான தீமையான பழக்க வழக்கங்கள், விக்கிரக ஆராதனைகள், பாவ காரியங்கள், சாபங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை புறப்பட்டு வெளியே போய் கொண்டே இருக்கிறது. அதே போல் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்கு இருந்ததான அந்த மகிமையை நம்ம இழந்து போயிட்டோம். நிறைய பேர்த்துக்கு மகிமை இருந்ததே தெரியல, மகிமை இழந்து போனதையும் தெரியல. ஆனால் எப்பயும் போலவே இருக்கிறாங்க. அந்த ஒரு உணர்வை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உண்டாக்க வேண்டும். யார் நமக்கு உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடுவாங்க, உதவியற்ற நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுவாங்க. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாதபடிக்கு இந்த கல்லறை ஆவிகள் செய்து கொண்டே இருக்கும். இப்போ கல்லறையிலேருந்து லாசருவே ஆண்டவர் வெளியே வான்னு சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய கல்லறைக்கு அருகிலே கர்த்தர் நின்று லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்தவன் வெளியே வந்தான். அந்த வெளியே வந்த உடனேயும் அவனுடைய முகத்தில் இருந்ததான
அந்த சீலைகள் கட்டப்பட்டிருந்த துணிகள் எல்லாமே இன்னும் அவனுடைய கண்ணையும் எல்லாத்தையும் வச்சு கட்டி இருந்துச்சு. அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இயேசு அவன் இடத்துல போய் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றான். ஒருவேளை கட்டவிழ்த்து விடாமல் இருந்திருந்தா செத்து போனவன் உயிரோடு வந்திருப்பான். ஆனால் அவங்களால நடக்கவே முடியாது, என்ன எதிரில் இருக்குதுன்னு தெரியாது, கல்லில் போய் இடிச்சிக்குவான், கீழே விழுந்துருவான். அப்படி தான் நிறைய பேர் இந்த நாட்களில் ஒரு புது ஜீவனை பெற்றுக்கொண்டாலும் நம்மளால் நடக்க முடியாதபடிக்கு நம்மை சுற்றி பிசாசினாலே ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறதான அந்த தடைகள் நம்முடைய கண்களை சுற்றி கொண்டிருக்கிறது. உதவி செய்வதற்கு ஆட்கள் வேண்டும், ஜெபிப்பதற்கு ஆட்கள் வேண்டும், நம்முடைய கண்கள் இன்னும் திறக்கப்பட வேண்டும். அதுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த கல்லறையின் ஆவி இது அழிக்கும் தன்மை கொண்டது. இந்த கல்லறை ஆவி ஒரு மனிதனை அவனுடைய தாயின் கருவிலிருந்து பின்தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். அதில் அவர் சொல்கிறார், எரேமியா, என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனது என்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? அப்போது ஒரு மனுஷனை அழிக்கணும்னு சொல்லி கல்லறை ஆவி ஏதோ நம்ம சுடுகாட்டுக்கு போகிறதுனால செத்து போனவங்களெல்லாம் ஆராதிக்கிறதுனால மாத்திரம் வரதில்லை. நம்ம பிறக்கிற நேரத்தில், இந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நட்சத்திரம் ஒன்று உண்டாச்சு. அதை பார்த்த உடனே சாஸ்திரிகள் வந்தாங்க. அதை பார்த்து ஏரோது ராஜாவுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிடுச்சு, பிசாசுக்கு ஒரு நடுக்கம் உண்டாயிடுச்சு. என்னடா நம்மை அழிக்கும்படியாக ஒரு நட்சத்திரம் ஒன்று தோண்டி இருக்கிறது என்று சொல்லி அதற்காக தான் அவரை கொல்லும்படியாக அந்த ஏரோது மூலமாக ஒரு திட்டத்தை பண்ணி அந்த சாஸ்திரிகிட்ட அந்த குழந்தைய பார்த்தா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் வந்து வணங்குறேன்னு சொன்னார். ஆனால் அது தந்திரமாக சொன்னார். கனவில் தேவன் அவருக்கு வெளிப்பட்டு, நீ அந்த ராஜா கிட்ட போகாத, நீ வேறு வழியாக போயிடு அப்படின்ட்டார். ஏன்னா அவன் அப்படிப்பட்டதான் ஒரு திட்டம் தீட்டி இருந்தான், இயேசுவை அழிக்கும்படியாக. இயேசுனுடைய நட்சத்திரத்தை பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கென்று ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கியிருக்கிறான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படும், மகிமையின் மேல் மகிமை, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுக்கிறதா இருக்கிறார். அதனால் உங்கள் நட்சத்திரம் போல் என் நட்சத்திரம் இருக்காது, என் நட்சத்திரம் மாதிரி உங்களுக்கு இருக்காது. உங்கள் அழைப்பு வேறு, என் அழைப்பு வேறு. அப்போ நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும் பொழுது நம்ம ஒரு நாளும் இடறி போக்கவே மாட்டோம். ஏன் நம்ம அடிக்கடி எழுகிறதும் கீழே விழுகிறதுமா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எண்ணத்திற்காக கர்த்தர் அழைத்தார், எந்த ஊழியத்திற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அறியாதபடிக்கு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் முதலாவது தேவன் என்னை அழைத்திருக்கிறார். என் மேலே ஆண்டவரை நீங்கள் என்ன அழைப்பு வச்சுருக்கிறீங்க, எதற்காக என்னை அழைத்திருக்கிறீங்க, என் மேலே கொடுத்ததான அபிஷேகம், அதற்கு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் ஆண்டவரை, அதை நான் செய்யணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு ஒரு வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏதோ அழைச்சிட்டாரு, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் இல்லை. எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், எங்கேயோ இருந்ததால் என்னை ஏன் தெரிந்து கொண்டார், ஏன் என்னை அவரை கண்டுகொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நிறைய பேர் ஆண்டவர் அழைச்சிருந்தாலும் அழைச்சிட்டு வந்தாலும் அந்த அழைப்புக்குள்ளே நிலைநிற்க முடியாதபடிக்கு அவங்க கீழே விழுந்து போயிடுவதற்கு காரணம் அவங்கள கர்த்தர் எதற்காக அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போய் விட்டாங்க. ஆனால் நீங்களும் நான் அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தீர், என் தாயின் கருவிலேயே என்னை தெரிந்து கொண்டார், கருவிலே உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை தெரிந்து கொண்டார். அதை எரேமியா சொல்கிறாரு, என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலுமாக இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனது என்ன? ஏன் ஆண்டவரே என்னை என் கருவிலேயே என்னை கொல்லாமல் போயிட்டீங்க?
நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? எரேமியாவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, கர்த்தர் அழைத்ததற்கு. எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டேன், நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டு இருக்கிறேன். இதை அறிந்ததான எரேமியா தான் சொல்கிறாரு, என் அம்மா வயிற்றிலே என்னை சாகடிச்சிருக்கலாமா. யோபு கூட சொல்கிறாரு, என்னை ஏன்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ போராட்டங்கள். ஆனால் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் உயிர் தெழுந்த வல்லமை ஒன்று நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியாதபடி இருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதாக இருக்கிறது, வருத்தமோ சஞ்சலமோ. ஆகவே இந்த கல்லறை ஆவி ஒரு மனிதனை அவன் மூலம் எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்கக்கூடாதபடிக்கு அவனை முடக்கி போட்டு அவன் எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு செய்துவிடும். நம்ம பார்த்தது போல் லாசரு, அவரை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அதுக்கப்புறம் லாசரு அந்த பகுதியில் ஊழியம் செய்து ஒரு பெரிய சபையை ஸ்தாபித்தார் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அவர் கர்த்தர் உயிரோடு எழுப்பினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த நோக்கத்தை முடிக்கும்படியாக பிசாசு ஒரு திட்டம் தீட்டி இருந்தாலும் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், லாசருவை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் அவருக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்தார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு புது நாளும் கொடுக்குறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கு என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்களோ அதை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் முடிவில் இரவில் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரை நீங்கள் இந்த நாளை கொடுத்ததான நோக்கத்தை நான் நிறைவேற்றியிருக்கிறேனா, நான் நிறைவேற்றாமல் இருக்கிறேனா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து நாமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இதுதான் காலையிலையும் இரவிலையும் நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஜெபம். ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறுதா, ஊழியத்தில் நான் நிறைவேற்றியிருக்கிறேனா. இன்றைக்கி நம்ம எழுந்தவுடனே என்னுடைய வேலைக்காக, என்னுடைய பிஸ்னஸுக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என் சந்ததிக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வேலை தேவ ராஜ்யத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம இருளின் ராஜ்யத்திற்கு உழைக்கிறோமா அல்லது தேவ ராஜ்யத்துக்கு உழைத்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இல்லைன்னா ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து அவனை கொண்டு போய் மறுபடியும் குழியில் வைக்கிற முடியும் பிசாசு நம்மளை நடத்தி கொண்டே இருப்பான். மனுஷனை கர்த்தர் மண்ணில் உருவாக்கினார், பிசாசு அவனை மண்ணாவே கொண்டு போய் குழியில் போட்டுடுறான். கல்லறைகளை பார்க்கும்பொழுது எத்தனையோ பேர் பிரயோஜனப்படாத பாத்திரங்களாக இன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் உண்டு. இன்னும் நீடித்த நாட்கள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாகவே இவங்களை பிசாசு என்ன பண்ணிட்டான், நீ மண்ணுக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போயிடறான், தற்கொலை எண்ணத்தை கொடுத்துட்றான். நம்முடைய வாழ்க்கையில் அவ்விதமாக இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இந்த நாளை எனக்கு எதற்காக கொடுத்தீங்கன்னு ஜெபிக்கணும். இந்த நாளை முடிக்கும் பொழுது இரவு நேரத்தில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், தேவன் இந்த நாளில் எனக்கு கொடுத்ததான நோக்கத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேனா. ஒரு நாள் போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த நாள் வராது. இழந்து போனதை நம்மளால் மறுபடியும் திரும்ப பெறவே முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையில் எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை நீங்களும் நானும் யோசிக்கணும். கர்த்தர் இந்த நாளை கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கம் வைத்திருக்கிறார். அதனால தான் எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த நாளில் கர்த்தர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, எந்த யோசனையில் என்னை இந்த நாளில் எனக்கு கொடுத்தாரோ அந்த நேரத்தை, அந்த நோக்கத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் காலையில் எழுந்தோன்னு ஒப்பு கொடுக்கணும். இரவு நேரத்தில் எழுந்து அதை ஆராய்ச்சி பார்க்கணும். அப்போ நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. காலையில் எழுந்தோன்னா, ஆண்டவர் உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய திட்டம் என்று சொல்லி நிறைய நேரத்தில் ஆண்டவர் கனவுலேயே வெளிப்படுத்துவார், இல்லைன்னா மற்றவங்க மூலமாக வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடை வாங்கி கொண்டும் நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. கர்த்தர் அந்த நாளிலே நம்மை கொண்டு செய்ய நினைத்த திட்டங்கள் ஒரு நாளும் தடைபடாது. ஆனால் நம்மளாலேயே தடைபட்டுருது. நமக்குள்ளே இருக்கிறதான இந்த பாரம், இந்த கல்லறையின் ஆவி, இந்த நுகம் தேவனுடைய செயலை தடுத்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய சித்தம், தேவனுடைய நாமம் மகிமைப்படாதபடிக்கு அதை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா என்னைக்காவது? இந்த நாளில் நாம் அதை யோசிக்க வேண்டும். அடுத்தது, அந்த கல்லறையில் ஒரு மனிதனுடைய நற்குணங்களும் அறிவும் ஞானமும் திறமைகளும்
மற்ற எல்லா காரியங்களும் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாதபடிக்கு செய்து விடுகிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடையே செய், நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்போ இந்த நாளை கர்த்தர் எதற்காக எனக்கு கொடுத்துருக்கிறார், என் கையை எதுக்காக கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, எனக்கு நேரிடுகிறதே கர்த்தருடைய நாமத்திற்காக நான் செய்து முடிக்க வேண்டும். இல்லைன்னா கல்லறைக்கு போனால் அங்கே எதுவுமே செய்ய முடியாது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்துட்டு நரகத்துக்கு போயிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால வரவே முடியாது. ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டோம்னா திருப்பியும் ரிட்டர்ன் ஆகவே முடியாது. ஒன் வே டிராஃபிக் தான். அதனால் கர்த்தர் இந்த நாட்டில் நமக்கு கொடுத்துக்கிறதான வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அது நிறைவேற முடியாதபடிக்கு தடுக்கக்கூடிய அந்த காரியம் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு நீ செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் எதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, எதை உங்களை நம்பி கொடுத்துருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கொடுத்துருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துருக்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா முழு பலத்தோடு செய்யணும். ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அந்த குடும்பத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அந்த பிள்ளைகளை கொடுத்தாரு. ஆனால் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவனை உங்களிடத்தில் கிருபை வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்போம். இந்த குடும்பத்தை நடத்தி செல்லக்கூடியது கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். இல்லை என்று சொன்னால் நம்ம கல்லறையின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்கே பாருங்கள், உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. இந்த இடத்துல பிசாசை குறித்து சொல்கிறாரு. அவன் ஆடம்பரமும் வாத்தியங்கள், அவன் இறக்கைகளில் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குச்சான். ஆனால் அதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டே. இப்போது புழுக்களே உன் படுக்கை, பூச்சியே உன் போர்வை என்று சொல்கிறாரு. அப்படி நம்ம போய் அந்த கல்லறைகளுக்குள்ளே வைக்கப்படுவதற்கு முன்பாக நாம் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த கல்லறையின் ஆவிகளுக்கு அநேக வாசல்கள் உண்டு. அந்த வாசல்களிலே அநேக காரியங்கள் நடக்கிறதாக இருக்கிறது. கல்லறைக்கு ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசலிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசலுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போகிறது சொன்னேன். ஏசாயா சொல்கிறாரு, நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமை நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம பேசாமல் செத்து போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறோம். அதற்காக நீங்கள் சாகிறதுக்காக கர்த்தர் உங்களை உருவாக்கலை. நீங்கள் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். ஆனால் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், பாதாளத்தின் வாசல்களுக்கு உட்படுவேன் என்று சொல்லி என் நாட்கள் அறுப்புண்கிற போது நான் சொல்லுகிறேன். இனி அந்த மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த ஆவிக்குரிய வாசல்களிலே அநேக தீமையின் திட்டங்களும் அநேக பரிவர்த்தனைகளும் நடக்கும் இடமாக இருக்கிறது. வாசல்களிலே தீமையான திட்டங்கள் தீட்டுறாங்க, அநேக தீமையான டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. ஆனால் நம்முடைய வாசல் தீமையின் வாசலாக இருக்குமானால், கல்லறையின் வாசலாக இருக்குமானால் அநேக தீமையான காரியங்கள் அதிலே நடந்து கொண்டே இருக்கும். என்ன தான் கதவுல இயேசு ரத்தம் ஜெயன்னு சொல்லியிருந்தாலும், சிலுவை அடித்து போட்டிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அசுத்தங்கள் இருக்குமானால் தீமையான வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். அதன் வழியாக தீமையான ஆவிகள் உள்ளே நுழையும். நுழைஞ்ச பின்னாடி ஐயோ நுழைஞ்சிருச்சே, எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கலங்கிறத விட, நம்முடைய வாசல்கள் எப்போதும் இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டதாய் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும்படியாக நாம் இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். தீமையான ஆண்களும் பெண்களும் இந்த வாசலின் மேல் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். அந்த வாசலுக்குள்ளே எப்படியாச்சும் நுழையலான்னு சொல்லி தீமையின்
நபர்கள் ஆயத்தமாக இருப்பாங்க. எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே போய் இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மரணத்தை ஏற்படுத்தி, இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு அழிவை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி 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 கொண்டு பிசாசு இருக்கிறான். எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி சுற்றி திறந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய எல்லைகள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். தீமையின் வாசல்களுக்குள்ளாய் உள்ளே நுழையும்படியாக காத்திருக்கிறதான அநேக பெண்களும் ஆண்களும் இந்த வாசலின் மேல் மிகுந்த ஆர்வமுடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க வாசல்களிலே அநேக தீமையின் முடிவுகளை எடுப்பார்கள். அவள் தங்களால் தீர்மானிக்கப்பட்ட குறிக்கப்பட்ட ஆட்களின் மேல் தீமையின் அம்புகளையும் காற்றுகளையும் வீச செய்வார்கள். வெளியே வந்தாலும் அவன் மேலே தீமையான அம்பு எய்யலான்னு சொல்லி அவன் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த அம்பு நம்ம சரீரத்தில் தீமையின் அம்பு தாக்குச்சுன்னா நமக்கு கொடிய வியாதிகளும் பலவீனங்களும் வரும், அழிவுகள் வரும். திருமண வாழ்க்கையில் ஒரு அழிவு ஏற்பட்டுரும், நோய்கள் வரும், வீட்டுக்குள்ளே அசுத்தமான காரியங்கள் வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய வாசல் திறக்கப்பட்டிருக்குது, அதன் வழியாக உள்ளே தாக்கப்பட்டதான தீமையின் அம்புகள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக தாக்கி இருக்கிறதுனால என்னுடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறது, என் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கிறது, என் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் புலம்பிக்கொண்டே இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. தீமையின் வாசல்கள், கல்லறையின் ஆவி ஒன்று அவங்களுடைய வாசல்களுக்குள்ளாக இருக்கிறது. பிசாசினால் போடப்பட்ட நுகங்கள் அவன் மேலே இருக்கிறது. இது தீமையின் காற்று வீச செய்யும். அந்த ஆட்களின் வாழ்க்கையில் தொழிலில் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். ஆகவே நம்முடைய வாசல்கள் எப்பொழுதும் மூடப்பட்டு அடைக்கப்பட்டதாய் இயேசுவின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டதாக சீல் வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நேசரின் ரத்தம் என்மேலே நெருங்காது சாத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுறோம். அதை பாடும் பொழுது உண்மையாகவே நேசனுடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்குதா? அப்போ பிசாசு உங்களை நெருங்கவே முடியாது. சும்மா பாட்டு பாடுறதுனால பிசாசு நம்மளை விட்டு போயிட மாட்டான். அவனுக்கு தெரியும் யார் மேலே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, யார் உண்மையாக விசுவாசிக்கிறாங்க, யாருடைய இருதயத்தில் கசப்பு இல்லை, யாருடைய இருதயத்தில் வைராக்கியம் இல்லை என்று சொல்லி பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதனால் நீங்கள் என்ன தான் இயேசு ரத்தம்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்து அப்படியே மேலெல்லாம் பூசி ஊற்றி அப்படியே குளிச்சுடுவாங்க இயேசு ரத்தம்னு சொல்லி. அது போட்டாலும் அந்த பலவீனம் மாறவே மாறாது, அந்த பிரச்சனை மாறவே மாறாது. ஏன்? உள்ளத்துக்குள்ளே அவ்வளோ அசுத்தங்களும் வைராக்கியங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்கள் மேலே என்ன தான் எண்ணெய் பூசிக்கிட்டாலும் அது ஒரு நாள் விடுதலையை தரவே முடியாது. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடந்த நாட்களில் ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலையில் எழுந்த உடனே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஏசு ரத்தம்னு சுற்றிலும் தெளிக்கிறாங்க. டெய்லி எதிரில் இருக்கிற வீட்டுக்காரன் பார்க்குறான், இவன் என்ன எப்போ பார்த்தாலும் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கிறான், அப்போ நமக்கு ஏதோ பண்ணுறான்னாட்டுங்குது, அவனும் போய் ஏதோ ஒன்று பண்ணுறான். நம்முடைய எல்லைகளுக்குள்ளே ஒரு உடைப்பு ஏற்படும் பொழுது அவன் பண்ண பிசாசு நமக்குள்ளே வந்துடுது, தாக்கங்கள் நமக்குள்ளே வந்துடுது. ஆனால் இயேசு ரத்தத்தை தெளிக்கிறது நல்லது தான். உள்ளத்துக்குள்ள பரிசுத்தமாக அசுத்தமாக எதுவுமே இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெளிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சரி, இந்த கல்லறை ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். செத்து போனவங்களை எப்பயுமே கனவுல பார்ப்போம், அவங்களோட சாப்பிட்றது மாதிரி, அவங்களோட பேசுகிறது மாதிரி, அவங்களோட தூங்குறது மாதிரி கனவு காண்போம். அப்படின்னா அந்த கல்லறையின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இதை வேறு எங்கேயும் நீங்கள் போய் எந்த தீர்க்கதரிசிகிட்டையும் போய் கேட்க வேண்டாம், எந்த ஊழியக்காரர்கிட்டையும் போய் ஜெபித்து சொல்லுங்கன்னு கேட்கவே வேண்டாம். நீங்கள் பார்க்குற கனவுலையே உங்களுக்குள்ள கல்லறையின் ஆவி இருக்கிறது என்பதை தேவன் வெளிப்படுத்திடுறார். செத்து போனவங்க எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, செத்து போனவங்களே என் கனவுல வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு கல்லறையின் ஆவி, ஒரு மரண ஆவி ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அது அவங்களோட பேசும், அது அவங்களோட சாப்பிடும், அவங்களோட தூங்கும், எல்லா காரியங்களும் செய்யும். மரண ஆவி வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இது வெளியே தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய கண்களை திறந்து அதை காண செய்வார். இல்லைன்னா நீங்களே செத்து போயிடுற மாதிரி, உங்களை புதைக்கிற மாதிரி, சவப்பெட்டி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே இந்த கல்லறை ஆவி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். எப்போ பார்த்தாலும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க, தற்கொலை எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கல்லறை ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம்.
உதவி செய்கிறவர்களையோ உதவுகளையோ பார்ப்பது கடினமான காரியமாக இருக்கும். உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க மறந்து போயிருப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேறு வேலை வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மரண ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் உதவி செய்கிறவங்க வருவாங்க, உதவி செய்வாங்க, நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, ஆனால் அங்கே வரமாட்டாங்க. பார்த்து கேட்டால் எனக்கு வேறு ஒரு வேலையாகிடுச்சு, எங்கள் வீட்டில் ஒரு இளவு காரியம் வந்துடுச்சு, அதனால் உங்களை வந்து பார்க்க முடியலன்னு வாங்க. பாருங்கள், அப்போது இந்த கனவு, இந்த கல்லறை ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இத்தகையான தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் அது செய்யும். அடுத்ததாக பிசாசு, பாம்பு உங்களை பின்தொடர்ந்து வர மாதிரி, பாம்பு உங்களை கொத்துற மாதிரி கனவு கண்டால் கல்லறை ஆவி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். இல்லைன்னா நிறைய பேர் செத்து போனவங்களோட திருமணம் செய்வது போல் இருக்கும். செத்து போன உங்களுடைய உறவுக்காரங்களோட உங்களுக்கு ஒரு திருமண காரியங்கள் வருது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே கல்லறை ஆவி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். இல்லைன்னா உங்களுடைய பணத்தையோ உங்களுக்குரிய விலையேற பெற்ற பொருட்களையோ இறந்து போனவர்கள் எடுப்பது போல், இல்லைன்னா நீங்கள் கொடுப்பது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள கல்லறையின் ஆவி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். ஒரு காரியம் செய்து முடிக்கும் பொழுது அல்லது உங்களின் முறை வரும் பொழுது அது உடைந்து போவது அல்லது கிடைக்காமல் போவது. ஒரு காரியம் செஞ்சு அடுத்தது காரியம் செய்யலான்னு இருக்கும், இல்லைன்னா அடுத்தது நம்பட்டால்தான் நம்ம போகலான்னு நினைப்போம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. அப்படின்னா கல்லறையின் ஆவி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். பொல்லாத பலவீனங்கள், வியாதிகள், சரீர பிரகாரமான நோய்கள் தாக்கப்பட்டு உங்களுடைய தொழிலில், வேலையில், திருமணத்தில் சீரழிவு ஏற்படும். கல்லறையின் ஆவி உள்ளே இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அநேக காரியங்களில் தாமதம் மற்றும் வெற்றியை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு கடினமாக உழைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கும். இந்த கல்லறையின் ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? நாம் நமது பாவங்களுக்காக மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்தவங்க கூட அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களான்னு சொல்வதற்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, உண்மையான மனஸ்தாபம் இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடியுமே இருக்கிறாங்க. அவங்கள மன்னிக்கிறதே இல்லை. இந்த சுபாவங்கள் இருக்குமானால் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? கல்லறை ஆவி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் பொழுது தீமையான காரியங்கள் தான் அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நம்முடைய பாதுகாப்புக்காக, பிசாசுடைய திட்டங்களிலிருந்து தப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையை நம்ம மேலே நம்ம அப்ளை பண்ணணும். இல்லைன்னா நம்ம என்ன ஜெபம்னாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஏன்னா பிசாசு அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதே கிடையாது. அதனால் பிசாசை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், கல்லறை ஆவியினுடைய தாக்கம் என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த சிம்டமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை பார்த்து அது வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்க வேண்டும். இதற்காக பிசாசு நம்மளோட யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். அதை நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் இந்த யுத்தத்தில் வெற்றி இல்லாமல் தோல்வி தான் இருக்கும். தோல்வி எனக்கு இல்லையேன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே தோற்று போனவங்க உண்டு. அதனால் நம்ம தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நான் சொல்கிற ஜெபத்தை நீங்களும் பின்னாடி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, எனக்கு நீர் இந்த கல்லறை ஆவியின் சாவியை இயேசுவின் நாமத்தில் தரும்படி ஜெபிக்கிறேன். சொல்லாமா? ஆண்டவரே, இயேசப்பா, இந்த கல்லறை ஆவியின் சாவி என்னுடைய கரங்களில் கொடுங்க ஆண்டவரே. பிசாசு அதை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதை எப்போ திறக்கலாம் எப்போ பூட்டலான்னு அவனுக்கு நல்லா தெரியுது. எனக்கு நன்மை நடக்கிற நேரத்தில் பூட்டிடுறான், தீமை நடக்கிற நேரத்தில் திறந்துடுறான். ஆனால் அந்த சாவிகள் என்னுடைய கையில் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தாவீதின் திறவுகோலை உடையவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவீராக. எங்களுக்கு எதிராக திறக்கப்பட்டிருக்கிற எல்லா மரண வாசல்களும் கல்லறை ஆவியின் வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் இருக்கிறபடியினால் இந்த கல்லறையின் ஆவியின் பிடியிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம எப்பயுமே தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த கல்லறையின் ஆவியின் பிடியிலிருந்து நம்மால் இயேசுவால் வெளியே வர முடியும்.
மற்றபடி நாம் ஜெபிக்கிறதுனால எந்த நன்மையும் நடக்காது. உபவாசிக்கிறதுனால எந்த நன்மையும் நடக்காது. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு ஒரு நாளும் எந்த காரியத்தினாலும் முறிந்து போகக்கூடாது. ஆண்டவரே உங்களை கஷ்டப்படுத்தும்படியாய், உங்களை விசனப்படுத்தும்படியாய் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்து போட்டுவிட்டு ஆண்டவரை நீங்கள் உங்களுடைய சித்தத்தை இந்த நாட்களில் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் போர்த்தப்பட்டுள்ள கல்லறையின் ஆவி இப்பொழுது தேவ சமூகத்து அக்கினியால் எரிந்து போவதாக. நிறைய பேருக்கு மேலே இந்த கல்லறையின் ஆவி ட்ரெஸ்ஸு போர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீமையான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஆவியின் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என் மேல் போர்த்தப்பட்ட கல்லறையின் ஆவி இப்பொழுதே தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற கல்லறையின் ஆவி இப்பொழுதே தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் மேல் போடப்பட்டிருக்கிற கல்லறையின் ஆவி ட்ரெஸ்ஸு இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. எனக்காக உறவுக்காரர்களினால் தைக்கப்பட்டிருக்கிற ஏற்படுத்தி இருக்கிற கல்லறையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. நம்முடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் நமக்காக ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி வச்சுருக்கிறாங்க. இவன் எப்போ சாவான் இவன் மேலே போட்டுடலான்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னுடைய உறவுக்காரர்களின் மூலமாக தைக்கப்பட்டிருக்கிற ஏற்படுத்தியிருக்கிற கல்லறையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. என்னுடைய சாவை விரும்புகிறவர்கள் முன்பாக கர்த்தர் எனக்கு புது ஜீவனை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே என்னோடு தொடர்புடைய காலத்துக்கு முன்பாக மரணத்தை அடைய செய்கிற தீய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதாக. நமக்கென்று கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக நம்ம சாகும்படியாக இந்த தீமையான காரியங்கள் நமக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது. அந்த தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. காலத்துக்கு முன்பாக நான் சாக போவது இல்லை ஆண்டவரே. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க போகிறேன். என்னுடைய உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் ஒருவரும் தங்களுடைய காலத்துக்கு முன்பாக சாகக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களுடைய இலக்குக்கு எதிராக செயல்படுகிற எனக்கென்று பிரத்யேகமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. நமக்கென்று பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்புக்காக அவனுடைய தகப்பனார் பல வர்ண ஆடைகளை போட்டிருந்தார். ஆனால் அந்த ஆடையை எடுத்துட்டு அவன் மேலே வேறொரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டாங்க. கைதி ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுட்டாங்க. அதனால் தான் அவன் சிறைகளுக்குள்ளே இருந்தான். அவனை அடிமைப்படுத்தும்படியாக அந்த ட்ரெஸ் இருந்துச்சு. அதனால் என் மேல் இருக்கிற பல வர்ண ஆடையை எடுத்து போடும்படியாக செயல்படுகிற அனைத்து விதமான தீமையின் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போவதாக. சொல்லலாமா? எனக்கு என் மேலே கர்த்தர் போட்டிருக்கிறதான பல வர்ணமான ஆடைகள் என்னிலிருந்து எடுத்து போடாதபடிக்கு என் மேல் செயல்படுகிற எல்லா தீமையின் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்லறை ஆடைகள் நமக்கு எதிராக துக்கத்தை அதிகப்படுத்துகிறது. அந்த துக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதான ஒரு சிலருடைய வாழ்க்கை எப்போதுமே துக்கமாகவே இருக்கிறது. காரணம் அவங்க மேலே கல்லறையின் ஆவி போடப்பட்டிருக்கிறது. கல்லறையின் ஆவிகளினாலே என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியாலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீமையின் என் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகளை தேவ தூதர்களின் மீதிலிருந்து இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவார்களாக. என் மேல் கர்த்தாவின் குடும்பத்தின் மேல் தீமையின் ஆடைகளை போர்த்திருக்கிறது. பிசாசினால் போடப்படுகிற தீமையின் ஆடைகளை தேவ தூதர்கள் என் மேலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் எனக்கும் குடும்பத்துக்கும் தைக்கப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகளை இயேசுவின் நாமத்திலே அணிய மறுக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு எதிராக பிசாசினால் தைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்காக பிரத்யேகமாக சில காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ரெடிமேடாக செஞ்சு வச்சிருக்கிறான். அதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறேன் என்று சொல்லலாமா? எனக்கும் குடும்பத்துக்கும் எதிராக தீமையின் ஆடைகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மறுக்கிறோம். அதை அணிய மறுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் நாங்களே அறியாமல் போர்த்திருக்கிறதான அந்த தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய முன்னேற்றத்தை ஆசீர்வாதத்தை தடுக்கும் நோக்கத்தோடு நமக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுடைய முன்னேற்றத்தை ஆசீர்வாதத்தை தடுக்கும் நோக்கத்தோடு எனக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய குடும்பத்தின் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக.
ஹல்லேலூயா. என் மேல் குடும்பத்தின் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சாம்பலாய் போவதாக. என்னுடைய பொருளாதாரத்திலே சிக்கலை ஏற்படுத்தி கடன் வாக்க வைக்கும்படியாக செயல்படுகிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. ஹல்லேலூயா. என்னை கடனை வாங்க வைக்கும்படியாக என் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எனக்கு விடுதலையை தருவதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என் மேல் இருந்து இருக்கிற நுகத்தை உடைத்து போடுவீராக. சத்துருவினால் கர்த்தாவே என் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகளை எரித்து போடுவீராக. ஆண்டவரே, என்னை கண்காணிக்கும்படியாக கல்லறையிலிருந்து என் மீது போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதாக. நம்மை கண்காணிக்கும்படியாக கல்லறையிலிருந்து நமக்கு மேலே நம்ம குடும்பத்தின் மேலே போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை என்னையும் என் மீது போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகளின் மூலம் வருகிற எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலையை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை என் மேல் போர்த்தப்பட்டிருக்கிற தீமையின் ஆடைகளின் மூலமாக வருகிற எல்லா துன்பங்களிலிருந்தும் எனக்கு விடுதலையை தரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய துணியை நான் வைத்திருக்கிற பீரோவிற்குள் என்னையும் அறியாமல் நான் வைத்திருக்கிற அனைத்து கல்லறை ஆவிகளின் ஆடைகளை நீ சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவீராக. நம்ம பீரோக்குள்ள பிசாசு நம்மளை அறியாமலேயே அவன் சில தீமையான ஆடைகளை வைத்திருக்கிறான். அவ்விதமாக தீமையான ஆடைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அக்கினியால் எரிந்து சாம்பலாய் போக முடியாது சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் என் எல்லைகளுக்குள்ளாக என்னுடைய பீரோவுக்குள்ளாக என்னையும் அறியாமல் நான் வைத்திருக்கிற எல்லா கல்லறையின் ஆவியின் ஆடைகளும் நீ சுட்டரித்து சாம்பலாக்கி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, என்னை கீழான நிலையில் வைக்கும் அனைத்து தீமையான ஆடைகளையும் என்னை விட்டு எடுத்து போடுவீராக. ஹல்லேலூயா. தீமையின் பலிபீடங்கள் மேல் இருக்கிறதான அனைத்து தீமையான ஆடைகளும் பரலோக அக்கினியின் மூலமாக எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகற்றி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, திருமண வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு அகற்றி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகிற அனைத்து விதமான தீமையின் ஆடைகளும் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து சாம்பலாய் போவதாக. ஹல்லேலூயா. என் முற்பதாக்களின் மூலமாய் நான் சுதந்திரித்திருக்கிற தீமையின் ஆடைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்து அக்கினி மூலமாய் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய மனிதன் மேலே என்னையும் அறியாமல் நான் அணிந்திருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய மனிதன் மேலே என்னையும் அறியாமல் நான் அணிந்திருக்கிற தீமையின் ஆடைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதாக. பிதாவே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து தீமையின் ஆடைகளை நான் கண்டுகொள்ள உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. பிசாசு நமக்கென்று ஏற்படுத்தி வைத்துக்கிற தீமையின் ஆடைகளை நம்ம பார்க்க முடியாதபடியினால்தான், கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறபடியினால்தான் தீமையின் ஆடைகளை நாம் எடுத்து ஒடுத்தி இருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறக்க முடியாது சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த தீமையின் ஆடைகளை நான் பார்க்க முடியாய் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை கத்த திறந்தருளுவீராக. என்னுடைய வாழ்க்கையில அனைத்து நற்காரியங்களையும் அழிக்க செய்கிற தீமையின் ஆடைகளை நான் பார்த்து அவைகளை என்னிடத்தில் வெளியேற்ற உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை சுற்றிலுமாய் என்னுடைய மகிமையை மறைந்து போக செய்கிற எல்லா விதமான தீமையின் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. என்னை இருளின் ராஜ்யத்தை காணக்கூடாதபடிக்கு செய்கிற எல்லா விதமான சக்திகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியே தெரிவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய லக்கை தடுத்து நிறுத்தும் தீமையின் ஆடைகள் தேவ சமூகத்து அக்கினி மூலமாய் எரிந்து போவதாக. என்னுடைய லக்கை அன்று என்னை முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாக பிசாசினால் ஏற்படுத்தி வைத்திருக்கிற தீமையின் ஆடைகள் தேவ சமூகத்து அக்கினி மூலமாய் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். காலத்துக்கு முன்பாக மரணத்தை அடைய செய்யும்படியாக காணப்படுகிற தீமையின் ஆடைகளை நான் அணிந்து கொள்ள மறுக்கிறேன். ஹல்லேலூயா. காலத்துக்கு முன்பாக மரணம் அடைய செய்கிற தீமையின் ஆடைகளை நான் அணிந்து கொள்வதற்கு மறுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பயத்தை ஏற்படுத்துகிற அனைத்து விதமான தீமையின் ஆடைகளும் என்னுடைய எல்லையை விட்டு எரிந்து போவதாக. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில அந்தஸ்தை உண்டாக்கும் எல்லா விதமான ஆடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்ம மேல குடும்பத்து மேல ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தும்படியா கர்த்தர்
கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற ஆடைகள் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய சமூகத்தில் பாதுகாப்பை பெறணும். ஹல்லேலூயா. கல்லறையிலிருந்து என்னை பின்தொடர்ந்து வருகிற எல்லா விதமான தீமையின் சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் சாகாமல் படைத்திருந்து கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் விவரிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்களின் வழியாக என்னையும் என்னுடைய சரீரத்தின் மேலும் ஆளுகை செய்கிற எல்லா விதமான பலவான்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவார்களாக. எங்களை மரணமடைய செய்யும்படியாக செயல்பட்டு வருகிற பலவானே இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய முற்பிதாக்களின் வழியாக விதைக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான மரண வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலே இவ்விதமாய் ஜெபிக்க தந்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு சொன்னதான பார்த்ததான இந்த தீமையான ஆடைகள் ஆண்டவரே, அந்த கல்லறை ஆவிகளின் தாக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்த இனிமேலும் ஜெபிக்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, தடைகளை மாற்றி போடுவீராக. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசுராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.